ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீவின் ஒன் சாப்டர். ஓகேவா? இது நேம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொபோசல் ஃப்ரம் மை ஜூனியர். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு யூனிவர்சிட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. நிறைய பசங்க அவங்க க்ரஷுக்கு அவங்க ஒன்ஸுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ லவ் சொல்லணும் அப்படின்ட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு கிரீட்டிங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. சில பேரோட ஹைட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சில பசங்க ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தா ஒரு கேங்க உட்காந்துட்டு இருக்குப்பா. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு ஃப்ளவர்ஸாக வச்சு தெரியுதுங்களே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க சொல்கிறாங்க. யார் உனக்காக சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு தாண்டா, ஏன் எனக்கு என்ன குறைச்சல் அப்படி சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. லைக் காய் கொஞ்சம் அமைதியாட்டா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாட்டா சொல்கிறாங்க. ஏன்டா ஜாக்ஸா சொல்கிறாங்க. அங்கே பாரு அமைதியார் சரியா, நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம். ஓகேவா? உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே உனக்கு கன்வர்ஸ் பண்ணல, தேர்ட் இயர் உனக்கு வந்து கன்வர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜாக்சன் கேட்குறாங்க. அது என்ன உள்ள நான் பார்க்குற கொஞ்சம் ரகடா தெரியணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் விட்டு அப்படி பட்டம் பார்க்குறாங்க. காய் பார்க்குற ஏன்டா இப்படி பார்க்குற சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ரகடா இல்லை கூட கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் ஏன் எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ மெக்கு சிரிக்கிறாரு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, நீ நம்ம லவ்வுக்கு செட்டே ஆக மாட்டா சொல்லிட்டு நம்ம கேங் யாரும் லவ் பண்ணவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு சொல்கிறாங்க. என்னண்டுக்கும் ஆமாம் எத்தனை பொண்ணுங்க நம்ம டேக்கிட்டையும் ஜங்க் ஹோட்டல் லவ் சொல்ல வராங்க. இவன் நம்ம ஜாக்சன் கூட சொல்ல வந்தாங்க, நம்ம எல்லாத்தையுமே சொல்ல வந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நம்ம டேக்கு சொல்ல வந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஜெக்கே தான் எங்கள் லவ்னு என் பக்கமாக வரக்கூடாது சொல்லிட்டாங்களா, அதனால யாரும் வரக்கூடாது சொல்கிறாங்க. கரெக்டாக தான்டா, ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த ஜெக்கே தான் யாரையும் பக்கத்தில் வர விட மாட்டான். அதில் நம்மக்கிட்ட எல்லாருமே அப்போ கன்ஃபியூஸ் பண்ண வந்து திரும்பி போயிட்டாங்க. யாரும் பக்கத்துல கூட வரல. பாதி தூரம் வருவாங்க, அந்த ஜேகே பார்க்குற பார்வையில ஓடி போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கும் ஆசையாக இருக்குடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லைடா நம்மள்ட்ட யாராவது பொண்ணு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பாசம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எங்கே போய்ட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. தெரியலடா வந்தவனா தான் வந்தோம், எங்கே போயிட்டு வரன்னு சொல்லிட்டு போயிருக்கான் சொல்கிறாங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் எங்கே போயிருக்கான் இல்லை சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. அது என்ன கூப்பிடாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஏன் அவனை கூட்டிட்டு தான் போவானா சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி எங்க கூட்டிட்டு போனேன் சொல்றாங்க. சரி விட எங்கன்னா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஓடி வராங்க. டே சொல்றாங்க. டே திரும்பி பாக்குறாங்க. என்னடா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்த்தாங்க. டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண டே சொல்றாங்க. எல்லாம் பாக்குறாங்க. ஹெல்ப்பா சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்த்தாங்க. சொல்லு ஜெக்கி என்ன ஹெல்ப்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்லி டே சொல்றாங்க. நீ சொன்னா நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் அது வேற எதுனா தான் உங்கள்கிட்ட டக்குன்னு கேட்டுருவேன் சொல்றாங்க. சரி சொல்றாங்க. நான் கேட்க போற விஷயம் அப்படிடா சொல்றாங்க. அப்படின்னு கேட்க போறேன் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அது டே சொல்றாங்க. சொல்லுடா அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸை கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது எது சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா புது ஜெக்கேவா இருக்கான் இவன், எப்பவும் போல்டாக பேசுவான். டே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே தான் கொஞ்சம் அமைதியாக காய் சொல்கிறாங்க. சரிடா சொல்ல ஒரு அமைதியாயிடாது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டே அதே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டக்குன்னு நினைச்சிடுறாங்க. டே நீ யாரை சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் என்ன ஒருத்தன் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு போவேன் சொல்கிறாங்க. யார் அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறானே ஜிமின், அவனை யார் சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே யாரை சொல்கிறாங்க. அவனை பார்த்துட்டு போவேன் 6 மந்த்தாக அவனை பார்த்துட்டு இருக்கான். அவன் காலேஜ் போய் 6 மந்த் ஆயிடுச்சா. அவனை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஸ்டார்டிங்கில் அவனை பார்க்குறது எனக்கு மாறி ஏன்டா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போக போக எனக்கு பிடிச்சிச்சுடா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. ஜெக்கி நீ தான் பேசுறியா சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு தெரியும், நான் அப்படின்னா பிடிக்காது, நம்ம உங்ககிட்ட யாரும் லவ் சொல்லுவாங்க தொட்டி விட்டுருவேன், எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் தெரியலடா, எனக்கு மற்றவங்க பார்க்குறப்ப கோவம் வரும்டா, அவன் பார்க்குறப்ப இதை பிடிச்சிருக்குடா, அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குதா, எனக்கு எதுவும் தெரியல, இப்பெல்லாம் அவன் என்னை பார்க்கறதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாண்டா எனக்கு பிடிச்சிருக்க அடிக்கடி சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு சொல்கிறாங்க. ஆமாட்டே எனக்கு பிடிச்சிருக்குட்டே அவனை, எனக்கு நான் கூட சொல்லுவேன் என்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ எனக்கு ஆசை இருக்குது, அவனை பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குடா, எனக்கும் அவன்கிட்ட பேசணும் பழகணும்னு ஆசையாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. டேக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுது. அது சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குட்டே என்னை ஹெல்ப் பண்ணுறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறதே உனக்கு பிடிச்சதா நீ போய் சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு மற்ற விஷயம் ஒருத்தவங்க அடிக்க சொன்னா அடிச்சிடும்டா, லவ் சொன்னா கொஞ்சம் ஷையா இருக்கா சொல்றாங்க. யார் உனக்கு ஷையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமா எனக்கு ஷையா இருக்கு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. டே லவ்ன்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு ரவுடியாக கூட லவ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருப்பா சொல்றாங்க. என்னது ஆமா அப்படி சொல்றாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. அப்படியாடா சொல்றாங்க. உனக்குள்ள ஒரு ஷைனஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டே என்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது டே ஆச்சு அவங்க சொல்றாங்க. எனக்கு அது பண்ணுவ டே எனக்கு மற்றவங்க
ஆனப்போ எனக்கு பயமா இருக்கட்டே, நீ போய் சொல்றியா எனக்காக? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் சொல்லிடுவேன். எங்க நான் தப்பா எதுவும் பேசிடணும், இல்லை எப்படின்னாக்கா கொஞ்சம் ஹார்ஷா பேசிடணும், சாஃப்டா பேச வராதோ, எனக்கு ரொம்ப சாஃப்டா கைண்டா பேசுவியா? எனக்கு அப்படி பேச வராதுடா, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு அவன்கிட்ட போய் சொல்றதுக்கு எப்படி சொல்லவே தெரியலடா, ஒரு மாதிரி எனக்கே ஷையா இருக்கு, நர்வஸா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்றாங்க. டேய் ஜெக்கி, இன்னும் உனக்கு தான் நர்வஸா இருக்கா, ஷையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா எனக்கு தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்றாங்க. இப்போ டே ஜிம்மி ஜெக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்றாங்க, டே எனக்காக சொல்லிட்டே அவன்கிட்ட போய் பேசுறாட்டே எனக்காக சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சொல்றாங்க, டே வச்சுக்கோ சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறேன், டே லவ் சொல்லிட்டு கூட ஓகேடா, ஆனால் அவனை போய் கொடுக்க சொல்றாங்க. அது சொல்றாங்க, அவனை எப்போ கொடுக்க சொல்ற, நீ வாங்கின ஃப்ளவர்ஸ் நீ வாங்கின கிரீட்டிங் நீ தானே கொடுக்கணும் சொல்றாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல சரியா, டே நீயே கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்றாங்க. ஜெகே டேப்பர் மார்க் இல்லை ஜங்கா, நீ தான் ஜங்கா கொடுக்கணும்னு சொல்றாங்க. இல்லை டே நான் கொடுத்தா நீ கொடுத்தா சரி அனுப்பி கொடு, நீ சொல்லி கொடு சரியா, ஜெகே உனக்கு ஜெகே உனக்கு பிடிச்சிருக்காமா, நீங்க எதுக்கு லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி சரியா சொல்றாங்க. இப்போ நான் டேக் ஒரு மாதிரி இருக்காமா சொல்றாங்க. அவனை பாக்குறதுமே தெரியும், டே என்னை பார்த்துட்டே போவான் சரியா, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இவன் ஃபுட்பால் பிளே பண்ணுவோம்ல, அப்போ கூட ஒரு மாதிரி பார்த்துட்டே போவோம் தெரியுமா, அவன் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றேன், எனக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்றாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்காது சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன், அவன் நானும் பார்த்துருக்கேன், அவன் அப்படின்னு பிளே பண்ணிட்டு இருப்போம், அப்படி வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு போயிருப்பான் சொல்றாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆனா எனக்கு என்னமோ சொல்றாங்க, உனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஜெயிக்க பார்க்கறதுக்கு ஒரு தோணலடா சொல்றாங்க. அவன் ஜெயிக்க தாண்டா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்க இல்லடா எனக்கு சம்திங் கொஞ்சம் வீடா இருக்கு சொல்றாங்க. அப்படிலாம் எந்த வீடாவும் இல்லை சரியா, நீ அவனுக்கு குழப்பாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பாக்குறாங்க. அது சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க. ஜம்கா நீ சொல்லிட்ட நான் கூட வா சரியா, நீ சொல்லிடு அப்படின்னு டே கேட்குறாங்க. இல்லை டே எனக்கு ஒரு மாதிரி டே சொல்றாங்க. இல்லை ஜம்கா நீ வா ஜம்கா சொல்லிட்டே கூப்பிடுறாங்க. இல்லை இல்லை நீ சொல்லிட்டு என் தூரமா நின்றுக்கா சொல்றாங்க. அது சொல்றாங்க. இல்லை ஜம்கா நீ சொல்லிட்டு சொல்றாங்க, பக்கத்துல நிற்கவா உனக்கு கொஞ்சம் தைரியமா சொல்றாங்க, உனக்கு நான் துணையா நின்றுருக்கா சொல்றாங்க. இல்லை ஜம்கா இல்லை டே நீ சொல்லிட்டு நீ தான் அழகா பேசுவா சரியா, எனக்கு ஃபீலிங்ஸ் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஓகேவா, நீ அவன்கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்றாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்க டே பார்க்குறாங்க. அது இல்லடா இது லவ் விஷயம்டா, மற்ற விஷயம் பேசணும்னு வச்சுக்கலாம் பேசிடும்டா, இது லவ் விஷயம்டா, எப்படி போய் நான் பேச முடியும் உனக்காக சொல்றாங்க. ஏன்ட்டு எனக்காக பேச மாட்டியா சொல்லிட்டு உனக்காக என்ன பண்ணுவோம் ஜங்கா, ஆனா இது எப்படி போய் பேசுறது, உங்க ஃபீலிங்ஸ் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. காய் பார்க்குறாங்க. கரெக்டு தான்டா, அது அவன் தான் இவ்வளோ நர்வஸ் ஆகுறேன் அப்படி போய் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி காய் சொல்றாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி கட்டி போய் சொல்றாங்க. டே எனக்கு பேச வராது சரியா, அவனை என்ன பார்த்தா கண்டிப்பா ஓடி போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆமாம் மூஞ்சி பார்த்தா ஓடி போயிடுவான்னு சொல்றாங்க. ஏன் எனக்கு என்ன குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. மேக்கப் பார்த்துட்டு சண்டை பாருங்க சொல்றாங்க. மின்ஹோ பாக்குறாங்க. ஜங்கா தப்பா நினைச்சுக்கா சொல்றாங்க. என்ன மின்ஹோ சொல்றாங்க, நீயே போய் சொல்றேன் சொல்றாங்க. நான் சொல்றேன் நீ போய் சொல்லிட்டு எதுக்கு தேவை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடா எனக்கு நர்வஸா சொல்றேன், நர்வஸ்ல ஆகாது ஓகேவா, நீ போய் தைரியமா பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஜெக்கி பாக்குறாங்க. அது சொல்றாங்க. நீ போய் பேசுடா சொல்றாங்க. இப்போ ஜெக்கி பாக்குறாங்க. அது சொல்றாங்க. டே பாக்குறாங்க. ஆமா ஜங்கா மின்ஹோ சொல்றதா கரெக்ட் சரியா, நீ போ சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பாக்குறாங்க. எனக்கு பேச வராது, நீ போனா பேசலாம் ஓகேவா, மனசு எனக்கு அப்படி சொல்லு சரியா, நீ வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு பேசாத ஓகேவா, உன் மனசுல என்ன இருக்கும் நீ அவனை பத்தி என்ன யோசிக்கிற அப்படி சொல்லிட்டு டே சொல்றாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. அதான் கரெக்ட் நீயே போய் சொல்லு அப்படி சொல்றாங்க. காய் பார்க்குறாங்க. டே மற்றவங்க தைரியம் பண்ணுறவங்க எதனால பயம் வாடா நான் வர சொல்லிட்டு காய் சொல்றாங்க. நீ வரேன்டா நீ வந்து சொல்லிக்கிற விட சொல்லிட்டு ஜெக்கி தான் சார் நானே படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம் வர போகிறாங்க. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ஓகே அங்கே போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. விண்டோஸ் கிட்ட அங்கே ஒரு பர்சன் ரொம்ப கியூட்டாக பெண் அவங்கள லிப் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டு ஹெட் அவங்க லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டு அப்படியே லிப்ஸ் கிட்ட பெண் வச்சுருக்காங்க. அது நம்ம ஜிமின் தாண்டா ஓகேவா. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஜெக்கி பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருக்கு. ஐயோ ஏன்னா ஒருத்தர் 10 பேர் இப்போ அடிச்சிருவான்னு சொன்னா கண்டிப்பாக அடிச்சிடும் தெரியுமா, நான் ஒரு பர்சன்ட் லவ் சொல்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, கடவுளே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அவனை பார்த்து இவ்வளோ நர்வஸாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நான் உடறி வச்சிருக்கோம், வேண்டாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட நான் வந்துடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நர்வஸாக இருக்கு, வேணாம் சொல்லிட்டு ஜேக்கி எப்படி ஓடி போயிட்டு நம்ம டே ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே பார்க்குறீங்க என்ன சொல்றாங்க, உங்க பாட்டி நீயே சொல்லிட்டு டே சொல்றாங்க. நான் சொல்லுமா ஜேக்கி வேணாம் ஜேக்கே சொல்லிட்டே சொல்றாங்க. இல்லை ஜம்கா இல்லை டே நீ போய் சொல்லிட்டே சொல்றாங்க. ஜம்கா வேணாண்டா சொல்றாங்க. இல்லை நீ போய் சொல்லிட்டு சரியா, நீ பேச அவங்ககிட்ட சொல்றாங்க. ஏன்னா நீ சாக்க பேசுவேன் கண்டிப்பா வந்து உன்ட்ட பேசுவான்னு நினைக்கிறா சரியா, நீ பேசிட்டே எனக்கு பேசினா கண்டிப்பா உடறிடுவன்ட்டு எப்படி சொல்லி ஜெக்கி சொல்றாங்க. இப்போ என்ன பாக்குறேன் ஆமாண்டா அவன் இந்த அளவுக்கு ரிக்வஸ்ட் பண்றாங்க சரியா, நீ போய் சொல்றாங்க. இப்போ மின்ஹோக் போட்டு ஏதோ டவுட் இருக்கிறாங்க. மின்ஹோக் எப்படின்னாக்கா ஜெக்கி பார்க்கலன்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அதனால ஜாக்சன் சேம் அந்த ஃபீல் இருக்கு, ஆனா காய்க்கு மேக்கெல்லாம் ஃபீல் ஆகல. இப்போ நம்ம ஜெக்கி சொல்றாங்க. நீ போயிட்டு ஸ்பேஸ் டே சொல்றாங்க. நானா சொல்றாங்க நாம டே நீ போய் பேச அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி கதை சொல்றாங்க. எனக்காக பண்ண மாட்டியா, என் டே இல்லை எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி நம்ம டேவோட பேச கப்பனி கேட்டுருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி விட்றா என்ன பண்ற எல்லாம் பார்த்து தப்பா நினைக்க போறாங்க சொல்றாங்க. ஆனா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க சரி, அவங்க பாக்குற விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்றாங்க. ஏன் நம்ம டே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஜெக்ஸ் வந்து கப்பன கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நம்ம டேவோட பேச கப்பனி வச்சுருக்காரு. இப்போ அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அதனை போய் தப்பு இருக்கு சொல்றாங்க. நம்ம பாக்குற விதத்துல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜம்கா நீ போயிட்டு நீயே சொன்னா சொல்றாங்க.
நான் சொல்றேன்ட்டு எனக்காக ப்ளீஸ் ஜெக்கி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சிரோட பார்க்க முடியும் எல்லாமே இப்போ சொல்றாங்க. இப்போ மினிமம் சொல்றாங்க, ஆமாட்டி நீ போய் சொல்லிட்டு சரியா அந்த பையன் மனசுல இருக்க அப்படி சொல்ல போறான், அவ்வளவுதானே நீ போய் கேளு அப்படி சொல்றாங்க. ஜெக்கி எவ்வளவு நர்வஸ் ஆகுறேன், இது வரைக்கும் ஜெக்கி இவ்வளவு நர்வஸ் ஆகி நான் பார்த்ததே இல்லை சரியா, நீ போய்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மட்டும் ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ மட்டும் என்ன பண்றாங்க, நான் போறேன் சொல்லிட்டு போறாரு. இப்போ ஜெக்கி பாக்குறாங்க, இப்போ காய் பண்ணி போடா சொல்றேன், இல்லை வேண்டாம் எனக்கு பயமா இருக்க பொருள் பிடிக்கணும்னு சொல்றாங்க. கஷ்டமா எங்க இருக்குன்னு சொல்றாங்க, அதே எப்படி பிடிக்கும்னு சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு காய சொல்றாங்க. ஜாக்சன் பாக்குறாங்க, ஏன்டா சொல்றாங்க, அதே எப்படி ஜெக்கி பிடிக்கும் யாரும் சொல்லுவாங்களா சொல்றாங்க. அப்படி இல்லை சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கும், நல்லா சொல்றாங்க. அப்படி இல்லை அவனுக்கு ஜெக்கி பிடிக்கும், அவனுக்கு கண்டிப்பா ஜெக்கி பிடிக்கும், எனக்கு ஜெக்கி வச்சுக்கணும் பார்த்துட்டு போவோம், நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பாக்குறேன், எனக்கு மட்டும் ஏன் ராங்கா ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம டே சைட் பார்த்தோம்னா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த கிளாஸ் ரூம் யாராவது பாக்குறாங்க, பார்த்தா விண்டோஸ் பக்கத்துல அந்த பைசா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம் பெஸ்ட் பண்ணாலே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறாங்க ஜிம் அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பாக்குறாங்க, டர்ன் பண்ணி பார்த்தோம் ஜிம் இப்போ மாறி இருக்கு சரி டைம் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம டைம் பாக்குறாங்க, ஜிம் நான் மட்டும் கொஞ்சம் பேசணுமே சொல்றாங்க. இப்போ என்ன பாக்குறாங்க, வாவ் என்ன சொல்லி டைம் மட்டும் கூப்பிடுறாரு சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்றாங்க, இல்லை ஜிம்மோட ஜஸ்ட் பேசணும் சொல்றாங்க. என்ன பாக்குறோம் ஜஸ்ட் பேசணுமா சொல்லி அமைதியாயிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறோம் எம்ஜிடா சொல்றாங்க, கூட அப்படி பேசிட்டு வா சொல்றாங்க. அதுடா சொல்றாங்க, கூட அப்படி பேச சொல்றாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்லிட்டு ஜிம் தான் எஞ்சி வராங்க. என்ன வேணும் சீனியர் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க, நான் மட்டும் கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. ஜிம்மே ஓகே சீனியர் சொல்றாங்க, என் கூட வா சொல்றாங்க. இப்போ டே முன்னாடி போறாங்க, நம்ம ஜிம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல அவங்க காலேஜ் டேரக்ட் போயிடுறாங்க. இப்போ ஜிம் இருக்காங்க. டே வந்துட்டு அந்த பக்கம் டேரக்ஷன் அந்த வேற ஒரு டேரக்ஷன் திரும்பி இருக்காங்க. ஜிம் பாக்குறாங்க, சீனியர் சொல்லுங்க என்ன பேசினேன் என்கிட்ட ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அது ஜிம்மின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சீனியர் சொல்றாங்க. அது சொல்றாங்க, சொல்லுங்க சீனியர் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இன்னைக்கு February 14 சொல்றாங்க. தெரியும் வேலண்டைன்ஸ் டே சொல்றாங்க. ஆமாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன சீனியர் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அது சொல்றாங்க அது சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அது சொல்லிட்டு சொல்றாங்க நர்வஸ் ஆகுறாங்க. அது ஓகே சீனியர் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, யா ஐம் ஓகே சொல்றாங்க. இல்லை நர்வஸாக இருக்கீங்க அதான் கேட்டேன் ஜிம் சொல்றாங்க. எனக்கு உங்க ஸ்வெட் ஆகுது அதான் கேட்டேன் ஜிம் சொல்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு அதை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு சைடில் ஸ்வெட் ஆகிட்டு ஏன்னா அவர் திரும்பி இருக்காரு. அவரோட ஃபேஸில் அந்த சைடில் அப்படியே இப்போ ஸ்வெட் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. அது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஃபோர்ஹெட்லேருந்து அவர் பாட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க, என்னாச்சு அவருக்கு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின் அது சொல்கிறாங்க, சொல்லுங்க சார் சீனியர் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஜேக்கி தெரியல உனக்கு என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரியும், ஜேக்கி சீனியர், காய் சீனியர், மினோ சீனியர், அப்புறம் ஜாக்சன் சீனியர், அப்புறம் மெக் எல்லாருமே தெரியும் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான கேங் ஆச்சே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சீனியர் சொல்லுங்க ஜேக்கி சீனியருக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேக்கிக்கு சொல்கிறாங்க, ஜேக்கி சீனியருக்கு சொல்கிறாங்க. ஒன்றா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் ஜேக்கிக்கு ஒன்று பிடிச்சிருக்கான், அவனுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆகுறான், அதான் என்ன சொல்ல சொன்னான். உனக்கு ஜேக்கி பிடிக்குமா டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்குமா, அவன் ரொம்ப நல்ல பையன், பார்க்க தான் லைக் ஒரு ரவுடி மாதிரி இருப்பான், ஆனால் ரொம்ப நல்ல பையன் சரியா குழந்தை மனசு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்படி நம்ம சொல்ல சொல்லியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்ன அப்படி சொல்லிட்டு டே திரும்பி பார்க்குறாங்க. பிடிக்கும் சீனியர், ஜேகே சீனியர் இல்லை உங்களை அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. எஸ் சீனியர் எனக்கு பிடிக்கும் உங்களை பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நானும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சரியான பயமாச்சா, எப்படி சொல்கிறது தெரியல, நர்வஸாக இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிக்கலாம் சொல்லிட்டு, ஆனால் எப்படி சொல்கிறதா தெரியாமல் இருந்துச்சா. இப்போ நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க பேசுறதுக்கு, இந்த சான்ஸை விட்டால் எனக்கும் சான்ஸ் கிடைக்காது, எனக்கும் சொல்கிறதுக்கு ஒரு எனக்கு போர்டுனஸ் வராது ஓகேவா. இப்போ நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். இப்போ நானும் கூட சொல்லணும் ஓகேவா. நீங்கள் இப்போ என்னை பார்க்காதீங்க, நீங்கள் டர்ன் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு டேப் டர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஜிம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவர் டர்ன் பண்ணிக்கிறாரு. இப்போ டே வந்து ஜிம் ப்ரெஸ் பண்ண பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்த்தா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க வேறு டேரக்ஷனில். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சீனியர் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த காலேஜ் ஜாயின் பண்ண டேலேருந்து உங்களை தான் பிடிச்சிருந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. டேக் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறோம், ஆமாம் சீனியர் நான் உங்களை பார்த்தேன், உங்களை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹார்ட் பீட் டெஸ்ட் பண்ணிச்சு. இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்து நினச்சி கூட பார்த்துட்டு தெரியுமா. எனக்கு ஸ்கூல் 12 டேஸில் எனக்கு ஒன் டைம் கூட அப்படி ஃபீல் ஆனதே இல்லை. நானும் அந்த மாதிரி யோசிச்சது கூட தெரியுமா. சின்ன வயசுல நமக்கு ஃபீல் ஆகாது. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் வந்துட்டு நான் ஸ்கூலில் எல்லாம் லவ் பண்ணுறப்ப பார்ப்பேன் சைல்ட்ஹுட்டில், அப்புறம் க்ரஷ் அப்பெல்லாம் பார்த்துருக்காங்க. எனக்கு யாரும் க்ரஷ்ஷாக பிடிச்சதும் இல்லை, நான் யாரும் லைக் பண்ணதும் இல்லை, என்கிட்ட யாரும் கன்ஃபியூஸ் பண்ணதும் இல்லை. அப்படின்ட்டு 11th படிக்கும் ஒரு பையன்கிட்ட பேசுவான். ஆனால் எனக்கு அப்படி கூட எனக்கு யாரையும் பக்கம் ஃபீல் வரவே வராது. அவன் வந்து இந்த பையன் என்கிட்ட கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பேசுனான், லவ்னு சொல்லல பட் லவ் பண்ணுற மாதிரி பேசுவான். எனக்கு அப்போ கூட அந்த பையனை பார்க்க எந்த ஃபீலிங்ஸும் ஹார்ட் பீட் டெஸ்ட் பண்ணதே இல்லை.
ஆனால் எப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தனும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தனும், அதுவும் உங்கள் கேங்கில் ரேகிங் பண்ணி தான் கூப்பிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ நீங்கள் நான் பார்த்தீங்க ஒரு பார்வை, என்னவோ தெரியல, அந்த பார்வை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எனக்குள்ளே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்து வந்துச்சு. எனக்கு சொல்ல தெரியல சீனியர், என்னோட ஸ்டொமக்கில் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லவே தெரியல. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன்னா. செகண்ட் உங்களை பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பார்த்துட்டேன்னு சொன்னீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ஹர்ட் பண்ண வேணாம், ட்ரைவிங் பண்ணாதீங்க, போக விடுங்க சொன்னீங்களா. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் உங்களை பார்க்குறப்பே ஹார்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் விளையாடும் போது உங்களை பார்க்குறப்போ என் கண் என்ன ஏறியும் பார்க்கும். நான் வந்து பார்க்க கூட நினைப்பேன், பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு தோணும். ஆனால் என்ன ஏறியும் உங்களை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நான் உங்களுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக உங்களை பார்க்காம இருக்க உங்களை சின்ன சொல்கிறாங்க, அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு உங்களை பார்க்கலாம், எனக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும் தெரியுமா. அதுவும் சாட்டர்டே சண்டே ஏன்டா லீவ் வரும்னு நினைப்பேன். உங்களை பார்க்கணும்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. எப்படியே இந்த சீக்கிரமாக காலேஜுக்கு நினைப்பேன். உங்களை பார்க்கறதுக்கு ஆகவே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரஷ் மாதிரி கூட இருந்தீங்க, போக போக ஒன் சைட் லவ்வே மாறிடுச்சு. உங்களை யாராவது பார்த்தா எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ஏன் உங்களை மற்றவங்களை பார்க்குறாங்க, ஏன் சரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சின்ன ஒரு ஹாப்பினஸ் எனக்கா நீங்கள் யாரும் லவ் பண்ணல, நீங்கள் சிங்கிளாதீங்களா, எனக்கு அந்த ஹாப்பினஸ் போதும்னு தோணுச்சு. ஆனால் சில சீனியர் சொல்கிறாங்க, நான் உங்களை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன் சீனியர். அப்புறம் சின்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீன் சொல்கிறாங்க. ஆமாம் சீனியர், நான் உங்களை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன். ஒன் சைடு ஒரு பர்சன் உங்களை இவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நான் கேட்டால் நீங்கள் நம்பலாம் கூட தெரியாது. ஆனால் எனக்கு நான் மற்றவங்க சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் உண்மையா, ஒரு பர்சன் கிரேஸாக லவ் பண்ண முடியுமா ஒன் சைடை மட்டுமே அப்படி சொல்லி நினைப்பேன். எப்படிடா அப்படி சொல்லிட்டு எனக்குள்ளே வரும்போது தான் அதனால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு நம்ம பிடிச்ச ஒரு பர்சனுக்காக நம்ம எப்படினாலும் மாறுவோம்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கு வந்து போயிட்டா ரொம்ப டீசெண்டாக அப்படின்னு தான் பிடிக்குமா. நானும் அப்படி தான் இருப்பேன். இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் நான் கொஞ்சம் நாட்டினஸ்லாம் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீங்கள் என்னை பார்த்ததுனால உங்களை டெய்லி பார்க்கணும்னு சொல்லி எதுவுமே சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ் எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்களும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுமா. நான் உங்களை பார்க்குறப்போ உங்கள் கேங்லாம் நான் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன்னா அப்போ எல்லாரும் திரும்புவீங்க. அப்புறம் நினைப்பேன், நீங்கள் எல்லாரும் நான் பார்க்குறப்போ நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ ஃப்ரெண்டு சொன்னால் அவரோட பார்க்குறத சொல்லிட்டு வண்டி பார்த்து நீங்கள் பார்க்குறது ஃபீல் ஆனிச்சு. ஆனால் நீங்கள் கேஷுவலாக கூட பார்த்துருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சின்ன ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் என்ன போர்டாக உங்களை பார்க்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ 2 months நான் உங்களை ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதத்துக்கு. அப்படின்னா நான் நினச்சது உண்மையாட்டே கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க சீனியர் சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் பார்த்தியா, நீ ஜேகே பார்க்கல சொல்கிறாங்க. ஜேகே சீனியர் ராஜுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் டே பார்க்குறேன். ஆமாம், நீ அப்படின்னா அவனை பார்க்கலையா சொல்கிறாங்க. சீனியர் ராஜு சொல்கிறாங்க. நான் ஜேகே சீனியருக்கு பக்கத்தில் இருந்த உங்களை தான் நான் பார்த்தேன், நான் ஜேகே சீனியர் பார்க்கவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டே பார்க்குறேன் ஜிம் நீ சொல்கிறாங்க. நான் உங்களை தான் சீனியர் பார்த்தேன், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபுட்பால் மேட்ச்சில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நான் பார்க்க கூட விரும்ப மாட்டேன். ஆனால் எனக்கு உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் கிரவுண்ட் பார்க்கணும் வருவேன். எனக்கு வரவே மாட்டேன் தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கேங் வந்துட்டு ரவுடி கேங்கோட சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப பழையா இருப்பீங்க. இவன் ஜேகே சீனியர் பார்க்கறது ரவுடி மாதிரி இருப்பாரு, ரொம்ப நல்லவர், எனக்கு பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். ஆனால் உங்களை மட்டும் தான் எனக்கு சொல்கிறாங்க, என்ன மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்க்கணும்னு தோணுச்சு. நான் உங்களுக்கு ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன், என் ஃபீலிங்ஸை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா. ஏன்னா நீங்கள் ஜேகே சீனியர் எதாவது பேச வந்திருக்கீங்க, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட மனசுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால தான் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன். ஓகேவா. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் தான். நான் சைடு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், கிரேஸாக லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு என்ன சொல்ல தெரியல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மாமா சீனியர், என் அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்க, நான் என் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் இங்கே இருக்கேன். நான் மேக்ஸிமம் காலேஜ் ரெகுலராக லீவ் போடாமல் வரது ரீசனுக்கு நீங்கள் தான் தெரியுமா. உங்களை பார்க்கலனாக்கா டே வந்து ஃபுல்ஃபில்லாகவே ஆக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு என்ன பேசுறது தெரியல. டே ஜிம்மையும் பார்த்துருக்காங்க. உனக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. எப்படி ஜிம்மு பார்த்துருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ஜேகே கூட பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை, அவன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பர்சன் லவ் பண்ணுறான், அவனுக்கு லவ்னு சொல்கிறா இல்லை க்ரஷ்ன்னு தெரியல, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். சரி அவங்கள்ட்ட சொல்லி சொன்னோம் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீனியராக சொல்கிறாங்க. எனக்கு உங்களா சீனியர் பிடிச்சிருக்கு. ஓகேவா. அதுக்காக நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், லவ் பண்ண சொல்லி எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா. மற்றபடி நான் ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா லைக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்து டேட் பண்ணலாம், லவ் பண்ணலாம், மேட்ச் பண்ணிக்கலாம், எவ்ரிடேஸ்லாம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக லவ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சேம் டைம் என்னோட ஜேகே சீனியரையும் நான் அக்செப்ட் பண்ண முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சீனியர், என்னால் உங்கள் ஃப்ரெண்டு ஜேகே சீனியர் அக்செப்ட் பண்ண முடியாது. ஜேகே சீனியர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அழகானவர், அவர் எந்த விதத்துலையும் குறைஞ்சவரே இல்லை. சரியா. ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக வந்தது இல்லை, நான் அவரோட பார்த்தது கூட இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நான் பார்த்தது உங்களை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி டேக் வந்து ஃபீல் வந்துருக்கும் ஸ்டார்டிங்கில் இல்லைனாக்கா அவர் நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறப்போ நம்ம ஜேகே சொல்லுவாங்க இவன் என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம டேக் வந்து அவரை பார்க்குறவங்க ஃபீல் ஆகிருக்கும். இல்லை அவன் ஜேகே பார்க்குற என்ன பார்க்குறவங்க ஃபீல் ஆகிட்டு டே நினச்சிருப்பான். டே சொல்லிக்க மாட்டார் யாருக்கிட்டையுமே.
டேக் அப்போ ஃபீல் ஆயிருக்கும். அப்புறம் டேஸ் போக டேபிள் நோட் பண்ணியிருப்பாங்க. டேக் ஜிம் பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் இவர் பார்க்குறப்போ. ஆனால் ஜேகே சொல்லி விட அவரை பார்க்க தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதை டேவும் சரி பெருசாக இருக்க மாட்டார். உள்ள நம்ம தப்பா கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம டேக் பார்க்குறாங்க ஜிம் சொல்லிட்டாங்க ஆமாம் சீனியர் எனக்கு ஜேகே சீனியர் ஹார்ட் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை சார். உண்மையாக தான் சொல்ல முடியும். எனக்கு அவர் மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை சரி. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் மேலே தான் ஜிம் சொல்கிறாங்க. டேக் என்ன சொல்ல தெரியல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சரியா. நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. எனக்கு டர்ன் பண்ணிட்டாரு. டர்ன் பண்ணி ஒருத்தர் பார்க்குறாங்க. அதே ஒரு மாதிரி அப்படியே பார்த்துருக்காங்க. தப்பாத்துக்காதீங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா. மேபி உங்களுக்கு ஃபியூச்சர் எனக்கு பிடிச்சிச்சுனாங்க நீங்கள் சொல்லலாம் ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் சீனியர் சொல்கிறாங்க. ஜிம் அதே பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஐ லவ் யூ சீனியர் ஜிம் சொல்கிறாங்க. அது எப்படி உடஞ்சி போயிடாது அவருக்கு. எப்படின்னாக்கா அவருக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஜேகே எப்படி சொல்லிட்டுனால ஜேகேக்குள்ள ஜிம் பிடிச்சிருக்கும் போல ஜிம்முக்கு ஜேகே பிடிக்கும் அப்பெல்லாம் நினச்சிருப்பாரு அவர். அவருக்கு பிடிச்சிருந்தா கூட சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்சா நம்ம தானே மூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ டேக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் ஃபோர்ஸாக பண்ணல ஓகேவா. நீங்கள் ஜேகே சென்ட்டு சொல்லிடுங்க நான் அவரை லவ் பண்ணல சொல்லிட்டு ஓகேவா. நான் லவ் பண்ணல நான் அந்த மாதிரி பார்க்கவும் இல்லை. நான் பார்த்து உங்களை தான் ஓகேவா. உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக தான் அப்படி சொல்லிட்டுங்க. நான் அந்த மாதிரி பார்க்கல சொல்லிடுங்க. அவர் ஹார்ட் ஆக வேணாம் அப்படி சொல்லி ஜிமிங்கா நான் போக சீனியர் கிளாஸ்க்கு டைம் ஆகும் சொல்லி ஜிமிங் அப்படி போகலான்னு போகிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஜிம் ஒரு பர்சன் பேக் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டாப் ஆகிடுறாங்க. நம்ம டே தான் ஜிம் பேக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சீனியர் சொல்கிறாங்க நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்குமா டே கேட்குறாங்க. நிஜமாவே எனக்கு உங்களை தான் பிடிக்கும் உங்களை மட்டும்தான் பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் சர்ப்ரைஸ் தான். டே பார்க்குறாங்க இங்கே பாரு நீ சொல்கிறாங்க நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன் ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ணுறது உங்களை தான் ஓகேவா. எனக்கு உங்களுக்கு ஓகேனாக்கா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கும் பரவாயில்ல ஓகேவா. நான் ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன் சரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே அப்படியே ஜிம்மை பேக் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேஸ் வந்துட்டு ஜிம்மில் ஷோல்டர் வைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க மதர் சொல்கிறாங்க சொல்லுங்க சீனியர் சொல்கிறாங்க. ஜெக்கு லவ் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். நான் லவ் பண்ணலையே ஜிம் சொல்கிறாங்க. நான் பார்த்தது உங்களை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 மந்த்தாக சொல்கிறாங்க. ஆமாம் 6 மந்த்தாக நான் பார்த்தது உங்களை மட்டும்தான். உங்களை தாண்டி வேறு யாரும் பார்த்தது இல்லை. கேன்டீனில் லைப்ரரியில் அப்புறம் ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச்சில் இங்கே இவன் நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துல பார்க்கறது உங்களை மட்டும்தான். சீனியர் சொல்கிறாங்க லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்ல முடியல. உங்களுக்கு பிடிக்கல பரவாயில்ல ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பிடிக்காம ஹக் பண்ணியிருக்கலாம் டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க பிடிக்காம ஹக் பண்ணியிருக்காங்க டே கேட்குறாங்க. உங்களுக்கு எனக்கு பிடிக்கும்னாக்கா அப்பயே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உனக்கு அவனுக்கு பிடிச்சிக்கணும்னு நினச்சிட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அப்படி நினச்சிங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ இப்படி பார்த்துட்டு போகல அது எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஸ்டார்டிங் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஜெக்கே நினச்சிக்கிட்டேன் அது அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி நினச்சாங்க எல்லாருமே ஜெக்கே தான் வந்துட்டு நீ பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க தப்பாக சொல்கிறாங்க. நான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆகலையா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகிட்டு உள்ள ஜெக்கே சொல்கிறாங்க உண்மையோ எனக்கு அங்கே அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் ஒரே பிளேஸ் நினச்சிப்பீங்களா நான் உங்களை தான் சரி பார்த்தேன் ஜிம் சொல்கிறாங்க. டே இப்போ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம ஜிம்மிங் டேவி பார்க்குறப்போ ஜிம் வந்து லைட்டாக ஷை ஆகிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு போவார். சம்டைம்ஸ் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு போவார். இப்போ நம்ம அதே நினச்சி பார்க்குறாங்க உங்கள் பக்கத்தில் ஜெக்கேஸ் நான் நிற்கிறப்போ நான் ஸ்மைல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நார்மல் கேஷுவலாக பார்த்துட்டு போவேன். நீங்கள் தனியாக இருக்கிறப்போ மட்டும்தான் உங்களை பார்த்து நான் ஸ்மைல் பண்ணுவேன். அதாவது நீங்கள் என்ன பார்க்குறப்போ ஜெக்கேஸ் வேறு டேரக்ஷனில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டாங்கனாக்கா உங்களை பார்க்குறப்போ ஸ்மைல் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபீல் ஆகலையா ஜிம் கேட்குறாங்க. டே இப்போ நான் எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க கரெக்டாக இருக்குது ஜிம் சொல்கிறது எல்லாமே. டே பார்க்குறாங்க ஸோ உனக்கு சொல்கிறாங்க எனக்கு உங்களை தான் பிடிக்கும் உங்களை மட்டும்தான் பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது இப்போ ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் சொல்கிறாங்க ஆனால் என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அது ஜெக்கே ஹாட்டாருன்னே சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் இல்லை நான் வந்து விட்டு கொடுத்து அப்பலாம் சொல்ல சரியா. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் எனக்கு எப்படி கன்வே பண்ணுறது தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவன் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வர சொன்னா சொல்கிறாங்க. அது எப்படி அவரோட ஃபீலிங்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. இல்லை அவன் ஜஸ்ட்டு சொன்னா என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு எனக்கு நான் கூட ஜஸ்ட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் சொல்கிறாங்க மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமானு சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அஜய் சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப உனக்கு எப்படி பிடிக்குமோ எனக்கு பிடிக்கும். நான் சம்டைம்ஸ் நினைப்பேன் நீ என்ன மட்டும் பார்க்கக்கூடாதா நீ எவ்வளோ ஜெக்கே பார்க்குறியோ என்ன பார்க்காம அவனை பார்க்க சொல்லி தோணும். கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஜெக்கே பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன்கிட்ட போட்டி கொடுக்கலான்னு தோணும். ஆனால் என்னை பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நேரமும் பார்ப்பேன் சரிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ணுறது உங்களை தான் சரி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா வந்துடுறா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க இங்கே வெயிட் பண்ணுறீங்களா நான் வந்துடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி சொல்கிறாங்க. ஜிம் கூட ஓடிட்டு இருக்காரு ஜிம். இப்போ ஜிம் டேரக்டாக கிளாஸ் ரூம் போகிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறேன் என்னாச்சுரா சொல்கிறாங்க. நீ பேக் விட்றா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பேக் எடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக எடுத்து போயிட்டு இருக்காரு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவனுக்கு தைரியம் வந்துச்சு டேஸ்ட் நெட்டில் லவ் சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்குறேன். நல்ல வேலை மாறிங்க ஏதோ நம்பிக்கை ஏதாவது வாங்கலாம் இப்போ கரெக்டாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம
மூச்சு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தாண்டா அந்த பேக் எடுத்து அவ்வளோ மூச்சு வாங்க ஓடிட்டு இருக்கிறேன். ஸ்டெப் ஏறி போகணும்ல மேலே டெரஸ்ல. இப்போ ஜிம் ஓடி வராங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க ஜிம் சொல்லிட்டு சீனியர் அப்படி சொல்லிட்டு நம்ம பேக் எடுத்து வைக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க டேப் பார்க்குறாங்க எதுக்கு பேக் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் தான் பேக் ஓப்பன் அப்படியே கையில் ஒரு ஃப்ளவர்ஸ் எடுக்கிறாங்க. பார்த்துக்கா அவ்வளோ ரெட் ரோசஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. டேக் ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிம் தான் இப்போ டேக் ஒன் டீல் பண்ணுறாங்க. டேப் பார்க்குங்க ஜிம்னு சொல்கிறாங்க சீனியர் ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க ஐ லவ் யூ சீனியர் என் லவ் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் டேக் என்ன சொல்ல தெரியல அது சொல்கிறாங்க என் லவ் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா. ஒரு ஹோப்பில் தான் வாங்கினேன். இன்னைக்கு டே ஈவினிங்குள்ளே சொல்லலாம்னு நினச்சேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி ஓகே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்போ காலேஜ் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்கும். எல்லாம் லவ் சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி நின்றுட்டே இருப்பாங்க. சரி ஓகே ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் சொல்லலாம்னு நினச்சேன்னா அதுக்காக வாங்கி வச்சேன். எனக்கு பயம் தான் தைரியமே இல்லை சொல்கிறதுக்கு. ஆனால் வாங்கிட்டேன். ஹோப் எனக்கு ஆசை இன்னைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல. சரி ஜிம் சொல்கிறாங்க எப்படி ஜிம்னு பார்த்துருக்காங்க அது சொல்கிறாங்க எனக்கு சொல்லணும்னு ஆசை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு அதெல்லாம் தெரியல. உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சேம் டைம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க எனக்கு என் மேலே சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ லவ் சொன்னேன். எனக்கு 6 months எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களை ஜிம் சொல்கிறாங்க. டேக் என்ன சொல்கிறது தண்ணி இவ்வளோ அந்த பர்சன் இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அவரையும் லவ் பண்ணுறப்போ அவருக்கு அது இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க டே எப்படியா ஜிம் ரன்னிங் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க சீனியர் சொல்கிறாங்க. ஜிம் டே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸோட சேர்த்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் டே வந்து லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் டே சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க லவ் யூ டூ ஓகே நான் டைமில் எடுத்துக்க மாட்டேன் சரியா. எனக்கு பிடிச்சா நான் அப்படியே சொல்லியிருக்கணும். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு பிடிச்சது என்ன சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் வந்து யோசிச்சிருக்கணும் சரியா. எனக்கு பிடிச்ச நான் வந்துட்டு விட்டு கொடுக்கணும் யோசிச்சதே தப்பு. டே சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க நான் வந்துட்டு நீ அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கேன் என்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்து கூட நான் ஜேகே பிடிக்குமே சொல்லிட்டு நான் அப்படியே நினச்சிட்டேன். அவனை கூட ஜேகே கூட பிடிக்கும் ஒன்று ஜேகே நீ பார்க்குறது சொல்லிட்டு தப்பா நான் பாட்டுக்கு யோசிச்சிட்டேன். எனக்கு ஃபீல் ஆகிட்டு கூட நான் ஃபீலிங்ஸ் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஐம் சாரி டே சொல்கிறாங்க. சோகே சீனியர் ரொம்ப தப்பில் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச பர்சன் எனக்கு நீ லவ் கன்ஃபியூஸ் பண்ணுறது உண்மையாக சொல்லவா சொல்கிறாங்க. என்ன சீனியர் ஜிம் கேட்குறாங்க இது வந்து எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொபோசல் தான் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க அதை சொல்கிறாங்க நான் நினச்சி கூட பார்க்க தெரியுமா இந்த டே எனக்கு பிடிச்ச பர்சன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ப்ராம்ஸ் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம் சொல்லிட்டு டைட்டாக ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அது என்ன கேள்வி நிஜமாக சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பால் ரொம்ப பிடிக்கும் சரியா நீ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ஜெக்கே போய் சொல்ல சொன்னா அவன் மனசுக்குள்ள எங்கேயும் ஒரு மாதிரி வலிச்சிச்சு. என்னடா சொல்லிட்டு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே போய் சொல்லுவோம் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் இல்லையா அவனை விட்டு கொடுக்கூடாது அவன் ஹட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்டே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீனியர் ஜிம் ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்றப்போ நான் ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணிட்டு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் என் கிளாஸில் வந்து கூப்பிட்டீங்களா அப்போ ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹாப்பி ஆகிட்டு. ஆனால் நீங்கள் ஜேகே சினிமா பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸை நான் ட்ரூவாக தான் இருக்கிறேன் ஹைட் பண்ணிக்க முடியாதுல்ல. ஜேகே சினியர் நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு கூட ஒரு பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிடிக்க உங்கள் பாய் ஃப்ரெண்ட் யோசிச்சதே இல்லை. இவன் அவருடைய க்ரஷ் கூட இல்லை சரியா. எனக்கு ஜேகே சினியரை பிடிக்கும் அவ்வளோதான். எனக்கு உங்களால் பிடிக்கும் க்ரஷ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே நீங்கள் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஏக்கு அவ்வளோ ஹாப்பியாக சார் டே அப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அப்படி சீனியர் ஜிம் சொல்கிறாங்க லவ் யூ டூ ஜூனியர் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறாங்க நிச்சயமாக என் சீனியருக்கு எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. நிச்சயமாக உங்கள் சீனியருக்கு என்னோட ஜூனியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. ஜிம் தான் 1 செகண்ட் இருங்க சொல்கிறாங்க. கேட்பதான் சொல்லிட்டு இப்போ ஜிம் அகைன் பேக் அவர் ஹக்கர் யூஸ் பண்ணிட்டு பேக் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சாக்லேட் தராங்க. ஜிம் கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க. எது சொல்கிறாங்க இது டைரிஸ் இருக்கும் பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க பிடிக்கும் டே சொல்கிறாங்க. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் வேறு இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் வந்துட்டு 2 பேரோட நேம் மென்ஷன் பண்ணி எனக்கு கிச்சன் வாங்கியிருக்காரு. டேக்கு வாங்கி பார்க்குறாங்க. டேக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இது சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் இன்ஜில் என் கூட போட்டு ஆசை இருந்துச்சா அதான் நான் மேக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க T&J ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டேங்க ஜிம் சொல்கிறாங்க. சார் நேம் உங்களுக்கு பேலன்ஸ் தோணுச்சா அதான் நம்ம ரியல் நேம் மட்டும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்கு எங்கே எந்த அளவுக்கு லவ்வா சொல்கிறாங்க. ஒரு நான் அக்செப்ட் பண்ணிக்காம போய்ட்டா சொல்கிறாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுக்கும் அழுதுருப்பேன் என்ன பண்ணுறது. ஆனால் அதுக்காக நமக்கு பிடிச்ச பாசம் நம்ம போஸ்ட் பண்ணி லவ் பண்ண தப்பு இல்லை. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ்க்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கல நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஜிம்மில் என்ன சொல்லுங்க அந்த நேரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம என்ன சொல்லிட்டாவும் ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் இருக்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சொல்லிட்டாங்க எனக்கு பிடிக்கும் அதுதான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க மாட்டேன் ஓகேவா. உங்களுக்கு இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் இதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். இல்லைக்கார கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்துருக்காரு இப்போ என்ன சொல்லிட்டா இப்போ பியூராக இருக்கானே சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. நீ கூட இருந்தால் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஜிம் சொல்கிறாங்க.
என்னை பற்றி உனக்கு சொல்கிறாங்க, உங்களை பற்றி சொல்கிறாங்க, நான் அந்த ரிச்சர் லட்சுமின்னு சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க, நான் அந்த ரிச்சர் இல்லை ஓகேவா. நான் என் அப்பா அம்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என் அப்பா ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறாரு, எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா இப்போ என் தங்கச்சி பற்றியா ஓகேவா, அவள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, 12th படிச்சுட்டுக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நான் படித்து முடிச்சுட்டு அப்பா ஜாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற சொல்கிறாங்க. ஜாப் போவேன், இவன் ஒரு கம்பெனி ஓப்பன் கூட ஆசைப்படுற சொல்கிறாங்க. தப்பில் சீனியர் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்கள் நல்லா படிக்கிற ஒரு பர்சன் தெரியும், ஸ்போர்ட்ஸில் அப்புறம் ஸ்டடீஸில் எல்லாத்தையும் நம்பர் ஒன்று உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பாசிட்டிவாக பேசுறது. அப்படியே நான் வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுவோம், உங்கள் பேரண்ட்ஸோட ட்ரீம், உங்களோட சிஸ்டருக்கு என்ன நீங்கள் பண்ணுவோம் எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக என்கிட்ட வாங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் எனக்கு மட்டும் ரெக்வஸ்ட் சொல்கிறாங்க ஜிம் டேக் சொல்லிட்டு நிறைய 2 இயர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபாரின் போகணுன்ற சொல்கிறாங்க. ஃபாரின் எனக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டுருக்காங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு சொல்கிறாங்க. ஹையர் ஸ்டடீஸ் அங்கே படிக்கணும், அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொரியர் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் கொரியர் தான் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி பண்ண ஆசைப்பட்டேன். அப்படி என் கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாமே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எங்கள் அப்பா மட்டும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் அங்கே இருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே போயிடுவேன். அங்கே போய்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவேன். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க எனக்காக ஜிம் சொல்கிறாங்க. நான் ஃபாரின் போகிறேன், நான் எப்போதும் மறக்க மாட்டேன். நான் படிச்சு முடிச்சுட்டு வந்துருவா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எங்களால் போகலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. எங்களால் போகலாம் சரி, ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களோட பேரண்ட்ஸோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் சரியா எங்களால் போகலாம் சரியா. படிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமாக திரும்பி ஓகேவா நமக்கு வெயிட் பண்ணுறேன் சரியா. அதே சொல்கிறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ் இன்னும் லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. ஆமாம், லாங் டிஸ்டன்ஸில் வந்து இன்னும் லவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர டிக்ரீஸ் பண்ணாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்க உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஓகேவா. நீ போயிட்டு வரக்குள்ள நானும் லைஃப்பில் எனக்கு செட்டில் ஆகிடுவோம் ஓகேவா. மேரேஜ் பண்ணிக்கிறப்போ இல்லை எல்லாமே இருக்கணும் எனக்குன்னு தெரியும். ஒரு சின்ன பையன் அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் தெரியும் ஓகேவா. உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு எல்லா ஸ்ட்ரென்த் என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை கூட என் நம்பி வரும்னு தெரியும் ஓகேவா. ஆனால் அதுக்காகவே நம்பி ஒரு பையனை அப்பெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் சரியா. உனக்கு எல்லாமே உன்னை பார்த்து முடியும் நம்பிக்கை வேணும் கூட்டிகிட்டு போவோம். அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்து என் அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸோட நம்ம ஃபேமிலியோட மொத்த பிளஸிங்ஸோட ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடக்கும் ஓகேவா. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம பேசுறதுலாம் உண்மையா இல்லை ட்ரீம் இருக்குதா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே லைட்டாக ஜிம்மை பிஞ்ச் பண்ணுறாங்க. வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது ட்ரீமில் ஓகேவா, அது ட்ரூ தான் ஓகே, அதனால தான் பிஞ்ச் பண்ண. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பவே இல்லை நேற்று வரைக்கும் உங்களை பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு பக்கத்து வந்து பேசுனது கூட கிடையாது. அவங்க பேர் டேங் தெரியும் உங்களுக்கு தான், நீங்கள் யார் லவ் பண்ண தெரியும், மற்றபடி எனக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. நான் எனக்கு பற்றி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தெரியும் ஆனால் ஒரு ட்ரீம் வந்துச்சு, உங்க கூட வந்து பேச மாட்டேனா, மனசு விட்டு பேச மாட்டேன், ஹேண்டை பிடிச்சிக்க மாட்டேனா, உங்க கூட ஒரு லவ் ஒரு ஜேர்னி அப்படி சொல்லிட்டு யோசிச்சேனா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. லைஃப் ஜேர்னி டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லைஃப் ஜேர்னி என் கூட சரியா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நீ அக்செப்ட் பண்ணிப்பா கேட்குறாங்க. என்ன சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் காலேஜ் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நீ தான் என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ தப்பாக நினச்சிட்டா சரியா, என்ன எதுக்காக சொல்கிறேனாக்கா ஜேகே வந்துட்டு இப்போ நீ ஜேகே ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறப்போ அவனுக்கு ஹார்ட் ஆகிருப்போம். இப்போ நான் போய்ட்டு நான் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும். சேம் டைம் நான் நீ என்ன லவ் பண்ணுறேன், அவன் லவ் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கேன், அவன் ரொம்ப உடஞ்சி போகிற சரியா சொல்கிறாங்க. அது சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு, உடஞ்சி போயிடும். அவன் உடஞ்சி போகிறதெல்லாம் பார்க்க முடியாது சரியா. எனக்கு இப்போ அவனால் நீ வந்துட்டு இப்போ அவனை வேணாம் சொல்கிறதே அவனால் தாங்க கொடுக்க தெரியல. அப்படி நான் லவ் பண்ணி தெரிஞ்சுக்கேன், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா. அவனை பிடிக்காம அவனுக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னார் தெரிஞ்சுனாக்கா தாங்கிக்க மாட்டான். அவன் படிக்கணும். எனக்கு நாங்கள் சீனியர் இப்போ நாங்கள் தேர்ட் இயர் படிச்சுட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஃபைனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய விஷயம். எனக்கு ஜேகேவும் சரியா எப்படி மிடில் கிளாஸ் வாங்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஓகே சீனியர் சொல்கிறாங்க. சீனியரில் கால்மி டேயாங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறேன். டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கால்மி டே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவுட் வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. டே அப்படியே ஜிம் இப்போ பெக் பண்ணிடுறாங்க. ஜிம் டேவை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. நீ தப்பாக நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் என்னுடைய சொல்கிறாங்க. நான் உன்னுடைய சொல்கிறாங்க. என்னோட சீனியர் தானே சொல்கிறாங்க. உன்னோட சீனியரில் உன்னோட டேயாங் சொல்கிறாங்க. என்னோட டேயாங் நான் ஏன் தப்பாக எடுத்துக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா. எனக்காக பொத்துக்கலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பொத்துக்கிறேன். எனக்கு அவர் தப்பாக நினைக்கூடாது. செகண்ட் உங்கள் ஸ்டடிஸ் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. அப்புறம் உங்களை என்னையும் யாரும் புள்ளி பண்ணி தப்பாக பேச வேணாம் ஓகேவா. எனக்கு அவங்க நிறைய பேர் இங்கே அந்த காலேஜுக்கு ரஷ்ஷாக சுற்றிட்டு இருக்காங்க பின்னாடி. உங்களோட லவ் சொல்ல தைரியம் இல்லைனா கூட நிறைய பேர் உங்க கூட ரஷ்ஷாக இருக்காங்க. ஒன்ஸ் லவ் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் யார் ப்ரோக் ஆகும். நான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஜிம் இவ்வளோ வச்சுட்டான பாசனா டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ இவ்வளோ வச்சுட்டான பாசனா நான் டே கேட்குறேங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்லையே இப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் நிஜமாக சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுற ஓகே உனக்கு என்ன டவுட்டு அவன் கிஸ் பண்ணவோ டே கேட்குறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அது வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ஒரு மாதிரி ஷையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஷையாக இருக்கா டே ஜிம்மில் பேச கொஞ்சம் கீழே கொஞ்சம் பார்க்குறாங்க. அவர் பேச வந்து டவுன் பண்ணிட்டாரு. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக பிங்கிஷாக இருக்கு பேசலாம். டே பார்க்குறாங்க.
பரவாயில்ல பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ ஷை ஆகுமா டே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் அந்த கையில் உள்ள ஜாக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்கட்ட சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அக்கட்ட சொல்கிறாங்க ஜிம் அக்கட்டுறாங்க போட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட சுற்றி ஜிம் டேவும் மார்பு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க உனக்கு நான் வந்துட்டு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலையே சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் தானே பிளான் பண்ணேன் சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த அளவுக்கு எனக்கு எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்க உனக்கு கண்டிப்பாக எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் லவ் வந்து பெரிய கிஃப்ட் தானே ஜிம் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லணும் அப்படிலாம் விட்டு முடியாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பட்டியே ஒரு ஹேண்டை பார்க்குறாங்க பார்த்து விளையாட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன பண்ணீங்க சொல்கிறாங்க பட்டியே வந்துட்டு அவர் ஹேண்ட் ரூம் பண்ணிட்டு ஹேண்டை கூட சொல்கிறாங்க. எதுக்கு சினே சொல்கிறாங்க ஹேண்டை கூட சொல்கிறாங்க ஹேண்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிங்கு சொல்கிறாங்க இந்த ரிங் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக அது சொல்கிறாங்க எனக்கு கிராண்ட்மா எனக்கு கொடுத்து சொல்கிறாங்க. கிராண்ட்மாவா ஆமாம் எங்கள் கிராண்ட்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12th படிக்கிற வரைக்கும் அவங்க கூட தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் 12th லீவில் தான் எனக்கு கிராண்ட்மா இருந்து போனாங்க. எனக்கு அவங்களும் அவ்வளோ பிடிக்கும். அப்பா அம்மாவோட போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஏதாச்சும் கேட்குறாங்க என்ன பண்ணுறது எல்லாம் ஏஜ் இருக்க ரீசன் தான் சொல்கிறாங்க. ஏஜ் ரீசன் ஆமாம் எல்லாம் ஏஜ் ரீசன் தான் சரியா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் முடியாமல் போயிட்டு இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க எனக்கு ஒரு ரிங் கொடுத்தாங்க சரி அவங்க ரொம்ப இப்படினாக்க அவங்க மொத்த சேவிங்ஸை சேவ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரீஷியஸாக ரிங் வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு டைமண்ட் ரிங் தான். அப்போ எங்கள் கிராண்ட்மா சொன்னாங்க நான் கேட்டேன் இது எனக்கு வேணாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லை நீ வந்துட்டு அடிக்கடி எங்கள் கிராண்ட்மா சொல்லி நீங்கள் தான் எனக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எங்கள் கிராண்ட்மா பார்த்தா சொல்லுவேன் நீங்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்டு எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க சரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் உனக்கு ஃப்ரெண்டு வெல்விஷர் எல்லாமே நான் தான் உனக்கு லைஃப் சொல்லிட்டுன்னு ஒருத்தவங்க வருவாங்க சரியா அவங்களை என்னைக்கு ஃப்ரெண்டு பண்ணுறியோ உனக்கு அவங்க கல்யாணம் உனக்கு லவ் தெரியும் சரியா அப்போ நீ வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடு கிராண்ட்மாவோட பிளஸிங்ஸ் ஆகும் உங்களோட லவ் வந்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொன்னாங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டு உங்கள் நண்பா சொன்னாங்க சரி எனக்கு அவங்களோட சோல்மேட் அவங்க எனக்கு எல்லாமே நினச்சி தெரியுமா எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பெருசாக இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே அவங்க மட்டும் தான் நினச்சிருந்தேன் நான் சடனாக ஒன்றே அவங்களுக்கு போகணும் ப்ராமிஸாக நினச்சி பார்க்கல சரியே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ் பண்ணுறேன் எனக்கு நண்பாவும் சொல்கிறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போ நண்பா சொன்னாங்க எனக்கு ஒன்று ட்ரூ சோல் மட்டும் மீட் பண்ணுறியோ எனக்கு நீ என்ன லவ் அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணுறியோ அப்போ நீ அவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் என் அப்பா அம்மா எப்படி தங்கச்சி கூட ஒன்றா இருப்பாங்க எனக்கு தங்கச்சி குட்டி பாப்பாலையா அவங்க கூட இருப்பாங்க நான் எங்கள் நண்பா கூடவே இருப்பேன் அவங்க ரொம்ப அழகாக வளர்த்தாங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் நிறைய சேட்டை பண்ணுவேன் அவங்க ஜஸ்ட் கோபப்படுவாங்க கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ரொம்ப பிடிக்கும் அவங்கண்ணா அவங்க கொடுத்த ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட் இது சரி நான் பத்திரமா வச்சிருந்தேன் இப்போ இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க இப்போ அப்படியே ஜிம்மில் ஹேண்ட் போட்டுருக்காங்க அந்த ஃபிங்கரில் ஜிம்முக்கு அது பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இதே சொல்கிறாங்க இது உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்ஸ் ஆச்சு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப எனக்கு மெமரிஸான திங்ஸ் தான் சரியா ஆனால் இப்போ நான் கொடுத்துருக்க பர்சன் ரொம்ப லைஃப் இம்பார்ட்டன் பர்சன் ஓகேவா அதனால தான் மட்டும் கொடுத்துருக்கேன் இது போதும் உங்களோட இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அது தேங்க சொல்கிறாங்க பாரு நீ இதை வச்சுக்கோ ஓகேவா இப்போ உங்கள் ஹேண்டில் இருக்கணும் நான் உனக்கு வெட்டிங் ரிங் போடுற வரைக்கும் இது உங்கள் ஹேண்டில் தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ அவங்க போட்டுருக்க அந்த ரிங் வந்துட்டு வெட்டிங் ரிங் போடுற வரைக்கும் இந்த ரிங் உங்கள் ஹேண்டில் இருக்கும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா இவ்வளோ ப்ரீஷியஸான கிஃப்ட் எனக்கு சொல்கிறாங்க நீயே ப்ரீஷியஸான பர்சனல் லைஃப்பில் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நான் யோசிச்சிருக்கேன் நான் டக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் லவ் பண்ணி யோசிச்சிருக்கேன் சரியா நான் வந்து கேஷில் விட்டேன் ஐம் சாரி டே சொல்கிறாங்க. நான் நீங்கள் சாரியாக சொல்லக்கூடாது சொல்கிறாங்க இல்லை உனக்கு அந்த தைரியம் அந்த போர்ட்னஸ் எனக்குலாம் பிடிச்சதா சொல்கிறாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஆனால் உண்மையை சொல்லுவேன் அவங்க சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த டே உண்மையாக எனக்கு ரொம்ப பெஸ்ட் டே தான் ஒரு மெமரபுளான டே இது டே சொல்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டே தானே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா டே சொல்கிறாங்க எனக்கு லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கு என்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிம் டே சொல்கிறாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்தேன் தெரியுமா இங்கே டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உன்ட்ட லவ் ஜெய்கோட லவ் உன்ட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்தேன் ஆனால் வந்து எక్కడ நீங்கள் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பார்த்தியா எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன அழாதீங்க ஜிம் போய்ட்டு டேஸ் லைக் பண்ணுறாங்க அழாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறா சொல்கிறாங்க நீங்கள் அழாதீங்க ஓகே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இல்லை அழலா டே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போ என் கூட எப்படி இருப்பாரு சொல்கிறாங்க கண்டிப்பாக இருப்பேன் அது அதான் சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க பாரு இப்போ இருக்கிறவங்க யாரையும் என்ன என்ஜாய் பண்ணுவாங்க ஓகேவா அதை கண்டிப்பாக ஃபியூச்சரில் மேரேஜ்க்காக இன்வைட் பண்ணுறேன் ஓகேவா அப்போ என் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. நான் ஜெக்கிஸ்னா சொல்கிறாங்க ஹார்ட் பண்ணல ஓகேவா பொய்யா ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் சில ஃபீலிங்ஸ் இருந்தால் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லைன்றப்போ எப்படி சொல்ல முடியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு எது கோவம் சரியா ஈவன் நீ என்ன லவ் பண்ணல டேவா ஜெக்கி லவ் பண்ண சொல்லலாம் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கா சரியா எனக்கு லவ் ஃபோர்ஸ் பண்ணி வரவே கூடாது சரியா ஜெக்கி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க லவ் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது ஓகேவா நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் டே சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க தேங்க்யூ டே ஜிம் சொல்கிறாங்க டே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கும் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மோட ஃபோன் எடுத்து ஜிம் பார்க்குறாங்க 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ ஜிம் ஃபோன் கட் பண்ணுறாங்க அதை யூனிட் சொல்கிறாங்க டே கிளாஸ்க்கு சார் வந்துட்டாரு சொல்கிறாங்க. ஐயோ ஜிம் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணுறாங்க டே சொல்கிறாங்க டே பார்த்து சொல்லிட்டு கிளாஸ்க்கு சார் வந்துட்டாங்க சொல்கிறேன் என்ன காம சார் வந்துட்டாங்களா நான் போகும் டே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஜிம் டே போய் கட் பண்ணிட்டு லவ் யூ சினேர் பாய் சொல்லி ஜிம் ஓடி போயிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க சினேர் பாய் ஜிம் ஓடி போயிடுறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது
அப்படி இப்படி குதிச்சிட்டு இருக்காரு அவரு. இப்போ தான் குதிச்சது அந்த ஹாப்பினஸ் டக்குன்னு போயிட்டு வச்சு இப்போ நான் ஜேக்கிட்ட என்ன சொல்லுவேன், இப்போ என்ன லவ் பண்ணுறான் இப்போ என்ன சொல்லிட்டு உங்க டேக் ஒரு மார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. எப்படி சொல்றது, எனக்கே ஆல்மோஸ்ட் அவன் மேலே ஒன் சைட் லவ் வந்துருச்சு. ஆனால் நான் ஹைட் பண்ணிட்டேன், எனக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஹைட் பண்ணிட்டேன். இல்லை அவனுக்கு ஜேக்கு தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அப்படி பேசக்கூடாது நினைக்கூடாது, நான் விட்டு கொடுத்தா சரியா. ஆனால் இப்போ அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு லவ் கூட சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும். ட்ரூ லவ் தான், ஏன்னா எங்க லவ் இருக்கும் அங்கே லவ் சேர முடியும், லவ்ல இடத்துக்கு லவ் சேர முடியும். ரொம்ப தப்பு. ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே நம்ம ஃப்ரெண்டாக தான் சரி, நம்ம ஃப்ரெண்டே இல்லாமல் வந்து சரி, நம்ம பொய்யா விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஓகே இப்போ தான் ஜேக்கிட்ட நம்ம மாறிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளவர்ஸ் பார்க்குறாங்க, கவலை பிடிச்சிக்க ஃப்ளவர்ஸ் அப்படி கிஸ் பண்ணுறாரு. எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளவர்ஸ் கீ செயின் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேபி நான் ஒரு இந்த லவ் வந்து நம்ம வராமல் இருந்து நீ என்கிட்ட சொல்ல முடியாமல் போயிருந்து எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குல்ல. கடவுளே நல்ல வேலை எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஃப்ளவர்ஸ் அவுட் பிளேஸில் ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. இதில் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சுட்டு டேரக்டாக கிளாஸ் ரூம் வராங்க. இந்த பக்கம் ஜேகே நர்வஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குற நேச்சுரலாக சொல்லிட்டாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க, ஜேகே பார்த்துட்டே என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க அவனுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு ஒன்று அப்படி பார்த்து எல்லாம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. பிடிக்கலன்னு சொன்னா கூட ஹட்டாயிடும் சொல்லிட்டு அவன் அப்படி பார்க்கல என்ன சொல்றாங்க, பார்த்து என்னடா சொல்றா ஆந்திரா வச்சுக்கணும் பார்த்துட்டு நான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க, இல்லை நான் போய் சொன்னேன் அவன் எப்படி பார்த்துருக்கலாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம டேரக்ஷனாக கூட அவன் பார்த்துருக்கலாம் சொல்லிட்டு ஜாக்சன் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ புரியுது எனக்கு, அவர் எல்லாம் ஜிம்மில் தன்னை பார்த்துருக்கா, அவர் தான் பார்த்துருக்காருன்னு அவருக்கு இப்போ புரியுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் ஜேகே ஜாக்சன் சொல்கிறத கரெக்டாக ஓகே, அவனை நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் ஓகே, மற்றபடி நம்ம கேங்கே பார்த்துருப்பாங்க, நம்ம போய் எவ்வளோ பேர் அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை அவன் டிஃப்ரெண்டாக பார்த்துட்டா சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸை பார்த்து இல்லையா, ஜேகே எனக்கு பிடிக்கும், இவனும் கேங்கே பிடிக்கும், அந்த மாதிரி பார்த்துலாம் சொல்கிறேன்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகே அவனுக்கு லவ் இல்லைனா சொல்லலாம், லவ் இல்லைனா என்ன இது கம்ப்ளீட் பண்ணி பாருங்க லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. நான் டேட் பண்ணி பார்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி கேட்குறாங்க. டேட் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க டேக் ஒரு மாதிரி கூறல. இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு லவ் மட்டும் இல்லைன்னு சொன்னாக்கா இவன் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் போல. அப்புறம் வேறு எதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. டேட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் எங்கே இல்லையாம்மா, அவங்க வெளியே வேறு பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஒரு பிளேஸ்ல ஆமாம் அவங்க வேறு ஒரு பிளேஸில் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் சொல்லிட்டாங்க. ஜேக்கி ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு உண்மையாக அவனுக்கு வேற ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், அவங்க வந்துட்டு வெளில இருக்காங்களாம் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது, நம்ம யூனிவர்சிட்டி இல்லை நம்ம யூனிவர்சிட்டி இல்லை அவங்க வெளில இருக்காங்களாமா அப்போ சொல்லிட்டு நம்ம ஜெக்கி டேஸ்ட் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் கேட்டேன் எனக்கு உனக்கு ஜெக்கி இப்போ லவ் இல்லைனா கூட நீ டேட் பண்ணி பார்க்கலான்னு கேட்டேன். டே சொல்கிறாங்க. எனக்கு டேட் கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொன்னால் இல்லை நான் அப்படி லவ் பண்ணுற சரி அவன் அப்போ தான் உண்மை சொன்னான் சரியா. நான் கூட ஸ்டார்டிங் நினைச்சேன் சரி ஓகே எப்படி இப்போ லவ் இல்லை கூட டேட் பண்ணி பார்த்தா பிடிக்கும்னு நினச்சிட்டேன். அப்போ தான் அவன் சொன்னால் இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்சன் பிடிக்கும் நான் லவ் பண்ணுறேன் அப்படிதான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி கோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கு ஒரு மாதிரி அப்போ டேஸ் அவங்க பார்த்து சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்டேன் நீ எப்படி பார்த்து போனேன்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக பார்த்து போனதா சொல்கிறான். அப்போ சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைடா அவனை பார்த்து ஃபீல் ஆனிச்சிட்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறது இல்லைடா அவன் மற்றவன் பார்த்து போய் பண்ண வைக்கும் அவனுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கும் வீட்டு அப்படி சொல்கிறாங்க. காய் பார்த்து இல்லை எனக்கு எதுவும் அவன் பார்த்து போய் வந்துட்டு இதை லவ் பண்ணுற பர்சன் பார்க்குற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ டே நினச்சி பார்க்குறது அது எல்லாமே அவரை தான் அவர் பார்த்துருக்காரு சொல்லிட்டு அவர் புரியுது. டே பார்க்குறாங்க. காய் அமைதியாடா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. மிக பார்க்குறாங்க. இல்லைடா விட்டுடா எதுக்கு சின்ன பையன் சரியா அவன் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறப்போ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டு நம்ம மெக் சொல்கிறாங்க. ஜேக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உண்மையாக அவனுக்கு நான் பிடிக்கல டே சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு பிடிக்கும் நாக்க பிடிக்கும் சினியாக பிடிக்கும் ஓகேவா லவ் இல்லைண்டா ஸோ அவன் வந்து வேறு பர்சன் லவ் பண்ணுறான் ஜேக்கி நீ புரிஞ்சுக்கோ டே சொல்கிறாங்க. நம்ம ஃபைனல் படிக்கிறோம் ஓகேவா, ஃபைனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கிள் வர நீ நிறைய மார்க் எடுக்கணும் வெயிட் பண்ணுறாங்க ஓகேவா, அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க நிறைய மார்க் எடுப்பேன் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஜேக்கே சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜேக்கி ரொம்ப கஷ்டம் போயிடுது. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பர்சன் சொல்கிறேன் எனக்கு புரியுதுடா சரியா நம்ம வீடு எவ்வளோ பேர் பசங்க சுற்றுறாங்க நம்ம பிடிக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஆசை சுற்றிருக்காங்க நம்ம வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பிடிக்கலன்றப்ப ஒழுங்கு போகிறோம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆமாண்டா அதான் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே எதுக்கு அவனுக்கே சொல்கிறாங்க பாடா விட்டு சொல்லிட்டு மின்ஹோ இவங்கெல்லாம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கா சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. நான் போன ஸ்டேஞ்சு போயிடாட்டி ஜேகே நீங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் நம்ம மெக்கு நம்ம ஜாக்சன் எல்லாமே இருக்கிறாங்க. மின்ஹோ டேபிள் உட்காந்து மின்ஹோ பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மின்ஹோ சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. இல்லட்டே நீர் சரியா அவங்க பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீர் அவங்க பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜேகே கூட்டிட்டு கிளப்புக்கு போயிட்டாங்க. போய் பார்த்து பயங்கரமாக குடிக்கிறாங்க. டே வந்துட்டு ஜேகே வந்துட்டு டே டைமாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெக்கு பார்த்துட்டே கம்மியாக குடிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி யாரும் பிடிக்காம சொல்லிட்டாங்க. சரி விட்டு அவங்க குழக்கத்துக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறேன் குழக்கத்துக்கான்னு சொல்லிட்டு காமாதான் உண்மை அவங்க நம்ம ஜேகே பிடிக்கல சொல்கிறாங்க. ஜேகே பிடிக்கிறதுக்கு அவ்வளோ திட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. ஆமாம் பிடிக்கல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மெக்கு வந்து திட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி மாதிரி சோமா கலந்துருக்க விடுறா ஓகேவா ஜேகே ஓகே ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜேகே சீக்கிரம் சரியாக சரியாக சொல்கிறாங்க அவனுக்கு எல்லாம் ஓகே ஆயிடும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம கேள்வி சரி உட்காந்துருக்காங்க.
ஈவினிங் எனக்கு அவங்களும் போயிட்டாங்களே. அப்புறம் மிகவும் பார்க்குறவங்க கிட்ட போகிறான்னு சொல்லிட்டு மிகவும் வந்துட்டு பைக் எடுத்து போயிட்டாங்க. இப்போ டே இருக்காங்க. டே வந்துட்டுனாக்கா பைக்கில் பஸ்ஸில் தான் வருவாங்க. ஏன்னா ஒன்றா தான் பஸ்ஸில் வந்துருப்பாங்க. காய் சம்திங் பைக்கில் வருவார். இப்போ டே வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க. ஜிம் வெளில வராங்க. அப்போ ஜிம்மில் கிராண்ட் வந்து கார் இருந்துதான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜிம் டே திரும்பி பார்க்குறாங்க. டே இப்போ தான் சேலஞ்ச் இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் தான் ஜிம்முக்கு டே நம்ம நம்பர் தெரியும். நம்பர் ஃபஸ்ட்டே வாங்கியிருப்பாரு. ஏன்னா டே கிட்ட வேறு பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு. இப்போ நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகே டெக்ஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஜிம் தான் இப்போ காரில் உட்காராங்க. டே ஜிம்மோட கிராண்ட் கூட்டிகிட்டு போயிறாங்க. ஜிம் வீட்டுக்கு போனதுமே வெளில படுத்துருக்காங்க. வெளில படுத்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஹலோ சனியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது பக்கம் நம்ம டே வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்பரில் மெசேஜ் வர சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தாக்கா ஹலோ சனியர் இருக்குது. அதை பார்த்து ஜிம் டே கண்டுபிடிச்சாங்க. ஜிம்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சனியாக சொல்கிறாங்க. கால் பண்ணி டே சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு டே வந்து கால் பண்ணிடுறாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் ஹார்ட் ஆகிட்டிங்களா? ஜிம் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹார்ட் ஆகிட்டிங்களா? ஜெக்கு சரி ஓகே இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அவன் சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகிட்டாரா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டான். ஓகேவா சரியாயிடுவாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எம்எல்ஏ சொல்கிறாங்க. இந்த கோமில் சரியா சொல்கிறாங்க. உண்மையில இந்த தப்பு இல்லை. எனக்கு உண்மையில கோமில் டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் நம்பர் உனக்கு சொல்கிறாங்க. தெரியும் சீனியர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அது ஒன் டே சொல்கிறாங்க. ஒன் டே உங்கள் சீனியர் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. எனக்கு அது என்ன சீனியர் அது உங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒன் டே வந்துட்டு உங்கள் கிளாஸ்மேட் இருக்காரா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அதான் அதுக்கு ஜாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜாஸ்ன் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. எப்படி வாங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஒன் டே சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்காங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க தேன் கூட்டி வர சொன்னாங்களா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆமாம் எனக்கு உங்களை கூட்டி வர சொன்னாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் போனால் காணும். அப்போ வந்துட்டு ஜாஸ்தின் சரியாக கேட்டேன். எங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சார் கூட்டி வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அவங்க எங்கே வெளியே போயிருக்கா சொல்லிட்டு சொன்னாங்க. நம்பர் தகுந்த கேட்டேன். அவர் டக்குன்னு கொடுத்துட்டாரு. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ நம்பர் இருந்து ஏன் சொல்கிறாங்க? இல்லை நம்பர் இருந்துச்சு அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பார்க்குறேன் என் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ நல்லா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. தெரியும் இவ்வளோ நல்ல பையன் சொல்லிட்டு ஜமத்து பையன் தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் நினச்சா. ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஓகே தான் எனக்கு டே கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜேக்கே ஓகே சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே பாரு இதுக்கப்புறம் டேட் சேட் பண்ணலாம் பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. அம்மா வீடு எங்கே இருக்க சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா தேவோட வீட்டுக்கும் ஒரு 2 ஸ்ட்ரீட் தான் ஜிம் வீட்டுக்கு பார்க்குறாங்க. நீ அங்கேயே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஜிம் நைட்டு அவரோட பால்கனி நின்று ஃபோன் பேசிட்டுருக்காங்க. அது பால்கனி நின்று அவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இப்போ டே வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் டே வந்துட்டு ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. வெயிட்டிங் காலில் டேவோட கால் வச்சு பார்க்குறாங்கம்மா 1 செகண்ட் இருங்க என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜிம் அவங்க அம்மாவோட ஃபோன் கால் பண்ணிட்டு அந்த பக்கம் ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ டே ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. தெரியும் ஆமாம் அம்மா ஆக்சுவலாக கனடா இருக்காங்க சொல்கிறாங்க. கனடாலே ஆமாம் இப்போ கனடாவில் வந்துட்டு டே டைம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ல ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் டக்குன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே கேட்டு இருக்காரு. நம்ம ஜிம் வீட்டோட கேட்டு இருக்காங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே என்னோட வீடு இங்கே ரெண்டு ஸ்ட்ரீட் தான் இருக்க சொல்கிறாங்க. 2 ஸ்ட்ரீட் தான் இருக்குது. ஆமாம் 2 ஸ்ட்ரீட் தான் இருக்குது. டே சொல்கிறாங்க. என் அம்மா கடைக்கு போக சொன்னாங்களா அதான் வந்து சொல்லிட்டு ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து கூப்பிட மாட்டியா கேட்குறாங்க. அது கிராண்ட்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு கிராண்ட்மாக்கு உங்களுக்கு தெரியாதா அதான் எப்படி கூப்பிடுன்னு தெரியல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே நீ பாரு நான் போய்ட்டு சொல்கிறாங்க. ஓகே சரி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டேன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. டே பாய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ டே வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் வாங்கினாங்க. வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வந்துட்டு ஒரு கிராண்ட் ஃபேமிலி சைக்கிள் விட்டுறான். அந்த கிராண்ட் ஃபேமிலி வந்துடுறாங்க. அவர் இப்போ ஜஸ்ட் ஒரு வாக்கிங் நடந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ டேவிடன் பார்க்குறாங்க. கிராண்ட்பா ஓகே கேட்குறாங்க. இப்போ அந்த கிராண்ட் பார்க்குறாங்க. ஐயோ கால் லைட்டாக அடிப்பிடிச்சு சொல்கிறாங்க. அச்சோ கிராண்ட்பா மெதுவாக சொல்கிறாங்க. ஏன் தம்பி நீ பார்த்துட சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான். அண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணா நான் இப்போ சைக்கிள் கற்றுக்கிறேன் தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. அம்மாட்ட சொல்கிறீங்க அடிச்சு கொடுவாங்க சொல்லிட்டு பையன் சொல்கிறான். இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. பரவாயில்ல சின்ன பையன் தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்காது. கிராண்ட் எவ்வளோ அழகாக முடிச்சுட்டு இருக்கா சொல்லிட்டு ஆனால் அவங்க அடிப்படை இருக்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு மருந்து போட சரியாயிடும் உங்கள் பரப்பா பார்த்து விட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனும் ரொம்ப நன்றி கிராண்ட்பா சொல்கிறாங்க. இருக்கட்டும் பார்த்துட்டு போ அப்படி சொல்கிறாங்க. பையன் போயிடுறான். இப்போ டே பார்க்குற கிராண்ட் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கிராண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் உங்கள் வீடு எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அவர் வீட்டை அவங்க வீட்டை சொல்கிறாரு. இப்போ டேவும் சரிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தாக்கா இந்த வீடா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் அந்த வீடு சொல்கிறாங்க. பார்த்தா டே ஜிம்மோட வீடு இந்த வீடு உங்கள் வீடா சொல்கிறாங்க. மாமா பையன் வீடு தான் வீட்டுக்கு ஒரே கேட்குறாங்க. இல்லை கிராண்ட் சொல்கிறாங்க. இல்லை வா இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கா வா சொல்லி கூட்டு வராங்க. அது கிராண்ட் சொல்லிட்டு இவ்வளோ வா பாஸ்ட்டு கூப்பிட்றாங்க. அப்போ டேவும் அவங்க கிராண்ட் கூட போகிறாங்க. அப்போ பார்த்தாக்கா நம்ம ஜிம்மி இந்த ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துருக்காரு. கிராண்ட் பார்த்தா ஜிம்முக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவரை சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்துட்டாங்க. கிராண்ட் சார் வேறு என்ன
சாப்பிட சொல்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, இங்கே பாருமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல கிராண்ட் பார்க்குறாங்க, என்னங்க சொல்கிறாங்க, ஓடி பார்க்குறாங்க, என்னாச்சும் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க கிராண்ட்பா கொஞ்சம் அடிப்படை சொல்கிறாங்க, அடிப்படிச்சா சொல்கிறாங்க. இங்கே பாருமா பயப்பட சரியா சொல்கிறாங்க. அதுங்க சொல்கிறாங்க ஜிம்ல கிராண்ட்மா பேர் வந்துட்டு பார்த்து சொல்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க. இங்கே பாருங்க பயப்படாத சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இல்லைம்மா சின்ன பையன் சைக்கிள் விட்டான் தெரியாம விட்டா, கால் கொஞ்சமாக அடிப்படிச்சு கீழே வந்து சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க பயப்படாத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கிராண்ட்பா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம டேன் இருக்காரு, அங்கே ஜிம் டேவ் பார்க்குற டக்குனு கிராண்ட்பா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐயோ தங்கம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க பாரு, சின்ன அடிப்படிச்சு எங்கள் பாரு, ஒரு தான் எனக்கு காப்பாற்ற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க, நான் காப்பாற்றல கிராண்ட்பா ஜஸ்ட் தூக்கி தான் விட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. அப்போ வந்து உட்காருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் கிராண்ட் வந்து உட்காருங்க சொல்லிட்டு ஜிம் கூட்டி வந்து உட்காருங்க சோஃபாவில். ஜிம் தான் நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ டேவ் பக்கத்தில் உட்காராங்க. இப்போ நம்ம கிராண்ட் போயிட்டு ஜிம்மில் கிராண்ட் பார்க்க அந்த மெடிக்கல் ஃபஸ்ட் பாக்ஸ்னு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் தான் கிராண்ட் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் நமக்கு கிராண்ட் பார்க்குறாங்க. இருப்பா நான் போய் ஜூஸ் எதாவது போட்டுருக்கேன் சரியா சொல்லிட்டு கூட போயிட்டாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு அவங்க கிராண்ட் பார்க்க ரொம்ப அழகாக ஃபஸ்ட் படிக்கிறாங்க. ரொம்ப பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்காரு, வந்து போட்டுட்டே எரியுதா வலிக்குதா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்முக்கு கிராண்ட் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு சொல்லிட்டு கிராண்ட் பார்க்குறாங்க. இவன் கிராண்ட் சன்ப்பா பேர் பார்த்து ரொம்ப நல்லவன் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா ஃபாரினில் படிக்கலான்னு கூப்பிட்டாங்க தெரியுமா, ஆனால் இவன் கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டான். சரி அவனுக்கு எங்கள் வேணா அவ்வளோ பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப பாசம், எங்களுக்குமே ரெஸ்ட் ஆஃப் அவங்க கூட ரொம்ப ஆசையா எவ்வளோ செப்போன்னு தெரியாது சார், அவங்க கூட ரொம்ப ஆசை. அப்போ தான் நாங்கள் கேட்டோமா அங்கே இருக்கா சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிட்டான். நான் எங்கே இருக்கேன் கிராண்ட் சொல்லிட்டு எங்கே இருக்கான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் சொல்லிட்டாங்க. இதை கேட்குற டேக்கு ரொம்ப ஹாப்பி. டே உங்க கிராண்ட் கூட இருப்பாங்க ரெஸ்ட் ஆஃப் அவங்க கூட இருக்கணும் ஆசைப்பட்டு அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல டே அவங்க கூட இருப்பாங்க. அவங்க கிராண்ட் மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிளே வந்துருப்பாரு. ஒரு நினைச்சு பார்க்குறாங்க ரொம்ப சமத்தி கிராண்ட் சன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் அதெல்லாம் சொல்லாதீங்க ஜிம்னு சொல்லிட்டு இப்போ அழகாக வந்துட்டு ஹாஸ்டல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட்பா பார்க்குறாங்க. என் பாவம் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் கிம் டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே நல்ல பேர் ரொம்ப அழகாக இருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட்பாவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டிவி பார்க்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஹெட் டவுன் படிக்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிராண்ட்மா வராங்க. இந்த பாட்டை எங்க ஜூஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அது கிராண்ட்மா வேணா சொல்கிறாங்க. அட எடுத்துக்கப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க கிராண்ட்மா உங்களுக்கு எப்படி தெரிய சொல்கிறாங்க. அது கிராண்ட்பா கேட்டார் நேம் பையன் சொன்னா கேட்டேன் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா ஜூஸ் கொடுக்குறாங்க. பட் ஜிம் டே வாங்கிறாங்க. ஜிம் தான் குடிங்க சொல்லி ஜிம்மு கண்ணை காட்டுறாங்க. டேவும் சரிச்சிட்டு குடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு பார்த்துட்டு எப்படி ஜூஸை குடிக்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கோங்க சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க வாங்க கொஞ்சம் படுத்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க கூட்டி போகிறாங்க. ஹாலை பிடிச்சி இப்போ ஜிம் டே வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ டே ஏங்க ஜிம் சொல்கிறாங்க. இதுக்கு டே கேட்குறாங்க. அது கிராண்ட் பார்க்க சொல்கிறாங்க. அவர் உங்கள் கிராண்ட் எனக்கு தெரியாது சரியா, ஆனால் அவர் வேறு யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்ல பசங்க சொல்லிட்டு எனக்கு கிராண்ட் பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ மட்டும்தானா கேட்குறாங்க. வேறு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் மாஸ்டர் கொஞ்சம் உங்கள் வாப்பா கூப்பிட்றாங்க. ஜிம்மில் இப்போ வந்து ஜிம் ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. கிராண்ட் படுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு கிராண்ட் கால் எடுத்து அழகாக அந்த பெட்டில் வைக்கிறாங்க. இப்போ கிராண்ட் படுத்துக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. எனக்கு ரெஸ்ட் எடுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் கிராண்ட் ரெஸ்ட் எடுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. சரிப்பா அந்த பையன் வந்துட்டு எங்கே இருக்கா சொல்கிறாங்க. வெளியே இருக்காங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் தான் இருங்க நான் வந்துடுற சொல்லிட்டு 2 பேர் விளையாடுறாங்க. பாருப்பா ரொம்ப தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. இருக்கு சோக்கிக்கிறேன் எனக்கு டைம் கிளம்ப சொல்கிறாங்க. நீ எப்படி இப்போ வீட்டுக்கு சொல்ல நடந்து போயிட சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் வீட்டு பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க. பாருப்பா இன்னொரு டைம் வீட்டுக்கு வா நான் உனக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு தரேன் சொல்கிறாங்க. இருக்கிற கிராண்ட் சொல்லி இல்லை இது வந்து உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீ ஒரு கிராண்ட் சன் மாதிரி தான் எப்போ நாள் வீட்டுக்கு வரலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மில் டேவும் ஓகே கிராண்ட் போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. பாருப்பா கேட் வரைக்கும் போயிட்டு சண்டை பண்ணிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் உள்ள போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. டே முடிவு வராங்க. இப்போ ஜிம் ஃப்ரெண்ட் வந்துருக்காங்க. 2 பேருமே கேட் வரைக்கும் வந்துட்டாங்க. போயிட்டு வரீங்களா சேஃபா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. டே திரும்ப என்ன சொல்லிட்டு ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. யாரும் கிட்டே வந்துட்டு டேபிள் இப்போ பெப் பண்ணிட்டு ஓடி போயிடாரு. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கேட்டு பாரு டக்குனு குடும்பம் போயிருக்கும். இப்போ டக்குனு பெப் பண்ணிட்டு ஓடி போயிடாரு. டேக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ டே வந்துட்டு ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓடி வந்துட்டு ஃபோன் பார்க்குறாங்க. ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜிம் போய்ட்டு ஃபோன் மொபைல் எடுத்துட்டு லவ் யூ டூ ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் எனக்கு. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே போயிடாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா டே பார்த்து டேக்கும் ரொம்ப அழகா இந்த பக்கம் நம்ம ஜாக்சனுக்கு பைக்கில் இருக்காரு. டே கூட்டி பார்த்துட்டு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ டே வராங்க. என்னடா சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் ஷாக் ஆகிடுறாங்க. டே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ அழகாக பார்த்துட்டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லைடா இவ்வளோ அழகாக இருப்பேன் ஆனால் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை நம்ம காலேஜில் இருந்து ப்ரோக்ராமாக சொல்லிக்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. அப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி ஜாக்சன் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி வாழ சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா சொல்கிறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக காலேஜ் வந்துருக்காங்க. ஃபர்ல அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார். 2 கிளாஸ் ரூம் இருக்காங்க. பிரேக் வருது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேட்டு டெக்ஸ்ட் வருது. டெரஸ்க்கு வா சொல்கிறாங்க. ஜிம் டெரஸ் போகிறாங்க. இப்போ டே வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கூப்பிட்டீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கூப்பிட்டீங்க வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுருக்கேன் நீ வந்து பேச முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசுவேன் ஜிம் கிட்ட வந்துருக்காங்க. அப்புறம் எங்க
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு இருக்காங்க கூட ரூபா சொல்கிறாங்க, ஆச்சோ சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே சீனே சொல்கிறாங்க, அவன் காலேஜ் வர சொல்கிறாங்க, காலேஜ் வர ஏன் சொல்கிறாங்க, இது குடிச்சிருப்பான் போல கொஞ்சம் தலைவலி சொல்கிறாங்க. ஆச்சோ என்னடே சொல்கிறாங்க பாரு, ஒன்றும் இல்லை ஓகே சரியிடம் சொல்கிறாங்க. எனக்கு உண்மை கஷ்டமாக சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஓகே கஷ்டப்படாது சொல்கிறாங்க. ஜிம்மி டிவி ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி டே சொல்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை சார் சாரி கேட்குறேன் டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு பட்டே வந்து ஜிம்மி ஹக் பண்ணுறாங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க உங்கள் நண்பர் கன்ஃபர்ம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எங்கள் நண்பன் ஞாபகம் வச்சு உங்கள் நண்பன் பார்த்தா சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட் மிஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நான் சம்டைம்ஸ் உங்கள் நண்பன் கூட மாறி வெடின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது டே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வந்துட்டு டேக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க க்ளோஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் டே ஐஸ் ஓப்பன் பண்ணாங்க. பார்த்துக்க ஒரு அழகான நெக்லஸ் இருக்குது. டே பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது உங்களுக்காக என்னோட கிஃப்ட்டு சொல்கிறாங்க. இது எப்போ வாங்க சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. நான் ஒரு டைம் ஊருக்கு போய் தானே சொல்கிறாங்க. ஊருக்கா சொல்கிறாங்க. ஒரு டைம் ஊருக்கு போய் தான் வாங்கினா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இது உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குன்னு தோணுச்சு சொல்கிறாங்க. கிஃப்டாக கொடுக்குன்னு தோணுச்சு. நீங்கள் போட்டு கொடுங்க டேஸ்ட் ஜிம் கேட்குறாங்க. நீ போட்டு விட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் டேக் போட்டு விடுறாங்க. ரொம்ப அழகாக இவர் எப்படி கொடுத்து போகிறோம் ஒரு டைமண்ட் செயின் அதே மாதிரி ஒரு டைமண்ட் ஸ்டோன் வச்சு ஒரு செயின் தான். இப்போ ஜிம் போட்டு விடுறாங்க. டேக்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது டே ஜிம் டே உங்களுக்கு இது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அழகாக தான் இருக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுட் வந்துருக்கணும் போலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ தான் சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஜிம் ஓடி போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ டேவும் சரி ஓகே சரி போயிடுறாங்க. இப்போ நேச அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிம்மிட்டே ரொம்ப அழகாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன எனக்கு எவ்வளோ நேரமும் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. விண்டோ ஓப்பன் பண்ணுமா சொல்கிறாங்க. விண்டோ ஓப்பன் பண்ணுமா எதுக்கு கேட்குறாங்க. டேஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டே வச்சுருக்காங்க. டைம் போல 11 இருக்கும். டே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பார்க்கணும் தோணுச்சு அதான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு மேலே லவ் பண்ணி திருமணம் இருக்கும். ஓகே லவ் பண்ணி திருமணம் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இந்த டைமில் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஃபோனில் பேச ஒரு மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஃபோன்லாம் ஒரு மாதிரி பேசுகிறேன்னா சொல்கிறாங்க. அதுக்கு தான் பேசணும் அப்படி பேசாதீங்க சொல்லிட்டு நான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உன்ட்டு பேசுங்க விளையாட்டு பேசுங்க கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ரொம்ப மாட்டிங் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. என்ன மாட்டேன்ட்டே கேட்குறாங்க. இப்போ ரொம்ப மோசம் ஜிம் சொல்கிறாங்க. என்ன மோசம் கேட்குறாங்க. இப்போ இப்போ தான் கிஸ் பண்ணுறீங்க பயமில்லை உங்களுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதுக்கு பயப்படணும் கேட்குறாங்க. அது நீங்கள் தான் சொன்னீங்க காலேஜ் யாருக்கும் சொல்கிறாங்க. நம்ம கிஸ் பண்ணுறது யாருக்கு தெரியாது லவ் பண்ணுறது யாருக்கு தெரியாது அப்புறம் எப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒன்று பார்க்க எப்போ கிஸ் பண்ண தோணுதுடா கண்ட்ரோல் பண்ண முடியாதே சொல்கிறாங்க. அச்சோ டே எப்போ அப்படி மாறினீங்கன்னு கேட்குறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் மாறிட்டேன் ஓகேவா நானாகவே இல்லை டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஃபோனில் என்ன பேசணும் அது அப்படியே சொல்கிறாங்க. டே ஏங்க வேணா ஜிம் சொல்கிறாங்க. ஃபோனில் என்ன பேசணும் எனக்கு அப்படியே பண்ணணும் டே சொல்கிறாங்க. டே அடிப்பேன் பார்த்துக்கோங்க எனக்கு தான் வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேணாவா சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. அப்படியே இருக்கு நான் பேசுனதுக்கு அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. எனக்கு வேணும் டே சொல்கிறாங்க. டே ஏங்க வேணாம் டே ஏங்க ஜிம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா தங்கெல்லாம் வேணும் டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஃபோனில் பேசி எனக்கு மாதிரி இருக்குடா ப்ளீஸ்டா டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் செல்லலாம் டே சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே எடுத்துக்கணுமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் ஃபுல்லாக வேணும் டே சொல்கிறாங்க. அது எது சொல்கிறாங்க. எதுவும் ஆகா சரியா டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்து டே காமிக்கிறாங்க. அச்சோ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன படிக்க சொல்கிறாங்க. பின்னாடி ஃபாரின் படிக்க போகணும்ல நீ படிக்கிற போகிறப்ப சேவை போய்ட்டோம்ல அதுக்கு தான் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. ஏதோ சைடு எஃபெக்ட் ஆக சரியா சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் டே சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப மோசம் டே சொல்கிறாங்க. மோசம்னா சரியா லவ் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் லவ் சொல்கிறாங்க. அப்படி லவ் இல்லையா டே கேட்குறாங்க. லவ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் நான் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. டோர் லாக்கில் இருக்கா லாக்கில் தான் இருக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பயமாக இருக்க சொல்கிறாங்க. பயப்படாத சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குற ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ லைட்டை வந்து லைட் ஆனில் தான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த இப்படினாக்கா அந்த விண்டோஸ் கிட்ட ஒரு மாதிரி நிலவு வெளிச்சம் அடிக்குது. அதில் கூட ஜிம் பேச அவ்வளோ ப்ரைட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. டே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எப்போ கொஞ்சம் லாங் ஹேர் வச்சிருப்பாரு. லாங் ஹேர் கொஞ்சம் எப்படினாக்கா அந்த ஹேர் கலர் வந்து கோல்டன் கலர் இருக்கும். அந்த பிளண்ட் ஹேர் தான் ஜிம் டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு நீ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு எனக்கு அழகாக தெரியல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் எப்பவுமே அழகாக இருக்கு. ஆனால் இப்படி ஒரு நைட்டில் கூட இவ்வளோ டார்க் பிளேஸில் கூட உன் ஃபேஸ் மட்டும் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது நிலவு வெளிச்சா சொல்கிறாங்க. நிலவு வெளிச்சத்தை கூட இவ்வளோ அழகாக இருந்தால் தான் அழகாக தெரியும் டே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு என்னவா சொல்கிறாங்க சொல்கிறாங்கடா லவ் சொல்கிறப்ப தைரியமாக சொன்னேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்துக்கும் ஒன்றா சொல்கிறாங்க. லவ்ன்றது வேற சொல்கிறாங்க. எல்லாமே லவ் தான்டா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே ஜிம் மேலே ஓட வச்சுருக்காங்க. ஜிம்
பார்க்குறாங்க டேஸ்ட் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. யோசிச்சுக்கோங்க டேஸ்ட் சொல்கிறாங்க. நான் யோசிச்சு தான் பண்ணுறேன் சரியாக சொல்கிறாங்க. உனக்கு இதாகாது எனக்கு இதாக சரியாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. டே ஜிம் கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. ஜிம்முக்கிட்டே க்ளோஸாக வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ரெஸ்ட் ஆகுது. டேபிள் கொஞ்சம் கிட்ட போகும். அவருக்கு ஃபீல் ஆகுது என்னடா ஹார்ட் பீட் இவ்வளோ ரெஸ்ட் ஆகுது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நான் பாய் ஃப்ரெண்ட் அவனை எத்தனை டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜ் டெரஸில் எத்தனை டைம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் சொல்கிறாங்க. தெரியலட்டு இது சொல்கிறாங்க. ஓ இது ஃபஸ்ட் டைம் நிறையா சொல்கிறாங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குது சொல்லுங்கள். நர்வஸ் ஆகிறது தெரியல நான் இருக்கேன் டே சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க. நான் இருக்கேன் டே இருக்கேன் டே பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் டேவோட ஆயுசை பார்க்குறாங்க. இப்போ டே ஜிம் கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. ஆயுசை பார்த்துக்கிட்டே ஜிம் டேவோட ஆயுசை பார்த்து ஆயுசை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காரு. டே பார்க்குறேன் பார்த்து நான் மயக்கிருக்கேன் டே சொல்கிறாங்க. நான் மயக்கினா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் என்னை பார்த்து மயக்கிட்டேன் பார்வையிட மயக்கிறோம்டா நீ சொல்கிறாங்க. மாயக்காரா டே சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க ஆமாம் அப்படி மயக்கிறோம்டா நீ டே சொல்கிறாங்க. நான் அப்புறம் மயக்கிற ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க நீ மயக்கிறான் மயக்கணும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் மயக்கணும் பார்வையில் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ தான் மயக்கிருக்கா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெட்டியாக வந்து ரெக்ஸ் பண்ணிட்டு நெக் அப்படியே நெக்கில் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பைட் பண்ணிட்டாதீங்க நெக்மா பைட் மார்க்ஸ்னாக்கா காலேஜில் சொல்கிறாங்க. ஓகே ஓகே பைட் பண்ணல டே சொல்கிறாங்கன்னா எனக்கு பைட் பண்ண ஆசையாக இருக்கட்டா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க பைட் பண்ண ஆசையாக இருக்கே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ லைட்டாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. எனக்கு கூட சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கூட்டுறா சொல்கிறாங்க. வேணாம் எனக்காவது யூனிட் மட்டும் சரியான தெரியும் உங்களை கொண்டு சொல்கிறாங்கன்னா அங்கே ஜெக்கிக்கெலாம் தெரியாது. ஜெகி சீனியர் அப்புறம் ஜாக்சன் சீனியருக்கு தெரியாது சரியா. அவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ கூட நான் பார்த்துறேன் சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. கூட சுட்டே தான் இப்போ ஜிம் நெக்கு ஜிம்மில் மவுஸ் சுட்டு போய்ட்டு நெக்கு வச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் டேன்னு போட்டாங்க. ஜிம்மில் இப்போ வந்து பிஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜிம் வலியில் தான் நம்ம டே நெக்கை பைட் பண்ணிடுற டே பார்க்குறாங்க. என்ன பண்ணி வாங்குறது இருக்குது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க வலிக்குதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வலியா டே சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டை லவ் பைக் தான் விட்டு வாங்கிக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஜிம் டேப் ஷார்ட் பிடிச்சி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறீங்கன்னா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இதோட போதுமா ஜிம் நிறுத்திக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எதுவும் என்ன பண்ணலையே சொல்கிறாங்க. இல்லை இதை நிறுத்திக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. வேணும் சரியா ஃபுல்லாக வேணும் நினச்சதெல்லாம் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. இப்போ எப்படி ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக்காக டே பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ டே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுங்க. ஜிம் டேவோட ஹேர் அப்படியே லைட்டாக கிரிப் பண்ண பிடிக்கிறாங்க. இப்போ டே ஒன்றுக்கு டீப்பாக கிஸ் பண்ண ஜிம் டேவ் ஷர்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக் ரிமூவ் பண்ணுறாங்க. டேக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டேவோட பாடி பார்க்குறாங்க. ஏன்னா டே வந்துட்டு இன்சைட் பண்ணியெல்லாம் போட்டு முடியாது. அப்படி ஜஸ்ட் ஷார்ட் கூட பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் டேவி பார்த்துருக்காங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. ஜிம் டேவி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டச் பண்ணுமா சொல்கிறாங்க. டச் பண்ணிட்டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே டச் பண்ணிட்டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போவே ஹஸ்பண்ட் தான் இப்போ டச் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு டச் பண்ணுமா ஓகே உனக்கான தானே டச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டச் பண்ண கேட்க இப்போ ஒரு ஹேண்ட் எடுத்து ஜிம் பாடியில் வைக்கிறாங்க. ஜிம் டச் பண்ணுறாங்க. டேக்கர் டச்சஸ் அவ்வளோதான் அவருக்கு வேறு மாதிரி ஆடுது. டே பார்க்குறாங்க. ஜிம் இன்னும் சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. அதே கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேக்குள்ள நல்லா போ ஜிம்முக்குனா கண்ணீரே வந்துட்டு கண்ணில் டே பார்க்குறாங்க. ஒரு அழாமல் இருக்கட்டும் அவருக்கு கத்தாமல் இருக்கும். அப்படி முகத்தில் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப கண்ணீர் அவன் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உடனே இருக்கும் சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ ஒரு 2 hours போயிருக்கும். இப்போ ஜிம் பார்த்தா டே கூட ரொம்ப ஹாப்பியாக மாதிரி இருக்காங்க. டே பார்க்குறாங்க. லவ் யூ செல்லாம் சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்லிட்டாங்க. பையனாக இருக்கா கொஞ்சம் சொல்லிட்டாங்க. பொறுத்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. டே இப்போ ஜிம்முக்கு எல்லாம் நடந்திருக்கும். இப்போ 3 hours ஆஃப்டர் டே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா அவ்வளோ சொல்லிட்டாயிட்டு அவ்வளோ டயர்டாக இருக்காங்க. டே ஜிம்முக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜிம் டிவி பார்க்குறாங்க. டே பார்க்குன்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு சொல்லிட்டு 3 months ஆகுதுரா சொல்லிட்டாங்க. அது சரி லவ் பண்ணி 3 months ஆகுது சொல்லிட்டாங்க. தெரியாமல் கிஸ் பண்ணுறா தெரியாமல் ஹக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு கரெக்டு தான் அப்படியே இருக்குது அவங்க ஒரு வழியில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் அது தலைக்கு ரொம்ப கஷ்டம் டாட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இவ்வளோ அழகான ஒருத்தர் வச்சுக்கிட்டு தலைக்கு ரொம்ப கஷ்டம் டாட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நீ பார்க்குறப்ப எப்படி குட்டி குட்டி கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி பார்க்குறது தெரியுமா டே சொல்கிறாங்க. லிப்ஸ் அப்படி பார்க்குறப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் நிறுத்தி நான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் உண்மையை சொல்கிறாங்க. ஓகேவா அவ்வளோ அழகாக இருக்குது. நான் பார்த்தா சாப்பிட தோணும் டே சொல்கிறாங்கன்னு இருக்கு. ஆமாம் அப்படி பார்த்து ரசிட்டே இருக்கு தோணும் தெரியுமா. சாப்பாடு வேணாம் தூக்கம் வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் தான் அப்படி இருப்பேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஜிம் சொல்கிறாங்க. 2 பேரும் க்யூட்டா கட் பண்ணிட்டுருக்காங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங் நான் போயிடுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ டைம் ஒரு 5:30 இருக்கும். ஜிம் டே பார்க்குறாங்க. நான் போகவா சொல்கிறாங்க. குளிச்சுட்டு போங்க சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு குளிச்சுட்டு போங்க சொல்கிறாங்க. டே நீ ஒரே சொல்கிறாங்க. நானா சொல்கிறேன் நீ ஒரே கொடுக்கலாம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இந்த பாரு நீ நான் உன்னோட சொல்லி என்னோடது 2 பேருக்கு லைவ் முடிஞ்சிச்சு அப்படி என்ன கேட்குறாங்க. உனக்குள்ள நான் வந்துட்டேன் லீவ் வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வைக்க கேட்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. வா குளிக்கலாம் டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா டே சொல்கிறாங்க. ஜிம் இதே கூட போகிறாங்க. 2 பேர் ஷவர் பண்ணுறாங்க. டே ஷவர்
அவர் குடும்பத்தில் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கிற ஜிம் டேவை பார்த்துருக்காங்க. இப்போ டேவை கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹார்ட்டாக ஒரு மாதிரி குடிச்சிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் டேவை சைட்டை வச்சுக்கிறவங்க சைட் வச்சிருக்காங்க. 2 பேரும் மாறி சைட் அடிக்கிறாங்க. பார்க்குறாங்க எப்போலாம் மேரேஜ் ஆகும் இருக்கு. சொல்கிறாங்க இருக்கும் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, இருக்கும் பாருங்க, நல்லா படித்து முடிக்கணும், நெக்ஸ்ட் ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணணும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மா ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண புரியுதா, நான் ஃபாரின் போய்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க பார்த்து சரிங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃப் ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக பண்ணணும் சரியா, அவனுக்கு என்ன, நான் என் அப்பா அம்மா ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ண அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அப்புறம் சொல்கிறாங்க உங்களோட ட்ரீம் சொல்கிறாங்க, என் ட்ரீமே எங்கள் ஒய்ஃப் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க பார்க்குறது இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசுங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போயும் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அடிப்பா ஜிம் அடிக்கிறாங்க. பார்க்குறவங்க தான் பேச முடியும் சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு இப்போ பிடிச்சிட்டு உள்ள வராங்க. ஜிம் பார்க்குறீங்க வாங்க சொல்லிட்டு ஜிம்மில் ஹேர் வைக்க விடுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்டா அவ்வளோ பாசமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் தப்பா சொல்கிறாங்க. இல்லைடா அவனை கூட வச்சு கொண்டு வந்து பசங்க கூட்டிட்டு போயிடுவா கேட்குறாங்க. கூட்டிட்டு போயிடுவீங்களா அவங்க பசங்க தூக்கிட்டு போயிடுவா சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது, உனக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதனால நீ சரியா சொல்கிறாங்க. நான் பத்திரமா சேஃபாக இருப்பேன் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சொல்லிட்டு உனக்கு கில்ட்டியாக இருக்கா. இல்லை கில்ட்டியாக இல்லை, எனக்கு ஃபியூச்சரிங் தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க கண்டிப்பாக டேவும் சொல்கிறாங்க. போயிடலாம் 2 பேரும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஹேரில் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ போறீங்களா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எனக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த இவ்வளோ ஏழை வாங்கிங்களா மில்க் காஃபி என்ன சொல்கிறாங்க. காஃபிலாம் பிடிக்காது, மில்க் தெரியாது சொல்கிறாங்க. மில்க் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க போய் ரெடி பண்ணி சொல்கிறாங்க. ரெடி பண்ணி தெரியுமா, ரெடி பண்ணி தெரியும் இங்கே இருந்தால் ஜிம் சொல்கிறாங்க. டேவும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு சத்தமே போடாமல், ஏன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் ரூம் வந்து கொஞ்சம் தள்ளியாக இருக்குது. ஜிம் போயிட்டு அழகாக மில்க் ரெடி பண்ணி ரெடி கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நீ சொல்லி அப்புறம் குடிச்சிக்கிறாங்க. இல்லை வாங்க பிடிக்கா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. டேவும் பாதி குடிச்சு ஜிம் கொடுக்குறாங்க. ஜிம் கொஞ்சம் குடிச்சிக்கிறாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறம் கிளம்ப சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு பிக் பண்ணுறாங்க. தேங்க்யூ லவ் யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ வேணா சொல்லிட்டாங்க. லவ் யூ லவ் யூ ஸ்டே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. லவ் யூ டூ ஹாப்பி போயிட்டு வாங்க ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓகே ஒய்ஃபி பாய் சொல்லிட்டு ஓடி போயிடாரு. இப்படியே சரியாக பாஸ் ஆகிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நான் கூப்பிட்டாங்க பாரு, எக்ஸாமில் இருந்து சரியா படிக்க சொல்லிட்டாங்க. சாரெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா ப்ரொஃபஸர்லாம் படிக்க சொல்கிறாங்க. எனக்கு கூப்பிட்டே இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அவர் எப்படி சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கா என்ன ஜிம் ஒன்றும் பேனிக் ஆகுறாங்க. ஓகே பேனிக் ஆகுது. ஓகே ஒன்றும் இல்லை, எதுக்கு தான் நீ இவ்வளோ பேனிக் ஆகுற சொல்கிறாங்க. இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிங்க சொல்கிறாங்க. அச்சோ இவ்வளோ லவ்வாக எனக்கு டே தான் ஜிம் எப்படி பெக் பண்ணுறாங்க. சொல்லுவாங்க என்னாச்சு, யாராவது திட்டினாங்களா, ஹார்ட் அட்டாக்லாம் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க படிச்சுட்டே இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறோம் ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறேன் என்ன கூட ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு என்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிலீவ் பண்ண சொல்கிறாங்க. ரிலீவ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. ஏதாவது பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஸ்டோன் பண்ணிருக்கு அந்த டெஸ்ட்டில் அது உட்காந்துருக்காங்க. ஜிம் கிட்ட போயிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் குட்டாக இருக்குது. ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் போய்ட்டு நெக்கு ஐஸு சீக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏஸாக கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளோ ஃபீல் கூட ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட் ஒரு கற்றுக்கு மேலே ரொம்ப ஃபீல் கூட ஒரு மாதிரி மேலே டக்குன்னு அவ்வளோ ஜிம் குட்டி லேப்டாப் குறைக்கிறாங்க. ஜிம் பார்த்து சொல்லிட்டு போய் ஜிம் லேப்டாப் குறைச்சிட்டே கிஸ் பண்ணுறாங்க. அந்த பேர் மாறி கிஸ் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பாசன் பார்க்குறாங்க. டேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டேங் டக்குன்னு திரும்பிடுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவ்வளோ ஷாக் ஆகுது. ஜிம் டக்குன்னு டேவிட அவருக்கு பேசுகிற சிட்டேவிட செஸ்ட்டில் ஹைட் பிடிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. அப்படியே என்ன நடக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. கேட்டே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரியா பணிக்காக சரியா டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பணிக்காக டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ கால் பண்ணி என்ன நடக்குது உனக்கு காணக்கான்னு தேடிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் டேஸாகவே என் கூட இருக்குது இல்லை ஜேக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அதுவும் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கடா போகிற சொல்லிட்டு யார்கிட்ட தெரியலங்கிறாங்க சரியா. ஒன்றும் லைப்ரரியில் இருப்பா இல்லை அப்போ ஃபுட்பால் மேட்ச்சில் டீம் இருப்பேன் வேறு எங்கே இருப்பேன். அதுவும் பார்க்கலாம் வந்து பார்த்தா இன்றைக்கி அங்கே எங்கேயுமே இல்லை, இன்றைக்கி இங்கே இருக்க என்ன பண்ணிட்டு அதுவும் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வைக்கிறாங்க. பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி கூப்பிட்றாங்கன்னா சொல்லி கேட்குறாங்க. காய் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க ஜிம்மு கூப்பிட்றா சொல்கிறாங்க. ஜிம்மு கூப்பிட மாட்டியா, அதுவும் எதுக்கு ஹாஷா கூப்பிட்றா சொல்கிறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க ஹாஷா கூப்பிட்றா சொல்கிறாங்க. பயப்படுறேன்னா டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சரியா ஒன்றும் இல்லை பாரு பயப்படாட்டே இருக்குண்ணா டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு அவர் பேச டேவ் நெக்கிட்ட வச்சுக்கிறாங்க. குழந்தை மாதிரி பண்ணிட்டே அவங்க ஒன்றும் இல்லை உங்களாட்ட டேப் பண்ணி தராங்க. காய்க்குனா ஒரு மாறிக்கிட்டே என்ன நடக்குது இங்கே பாரு சரி இருக்கிற ஹாஷா கூப்பிட்டு சரி எங்கள் பாரு ஜிம் பார்ப்ப என்ன பண்ணுற நீ எனக்கு என் ஜேக்கு லவ் பண்ணுற சொன்னா நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டே கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே கிளாஸ் போவா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்படியே தான் இங்கே பார்த்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பட்டே வந்து ஜிம் ஷர்ட் அழகாக இருக்கும். இப்படினாக்கா ஒரு பட்டன் ஓப்பன் ஆகிருக்கும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு காஸ்ட் போட்டு ஃபேஸாக வைப் பண்ணிவிடுறாங்க. வைப் பண்ணி விட்டு ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அவர் ஜேக்கு காய் அது காய் டவுட் காய்க்கு முன்னாடியே வந்துட்டு தேவை ஜிம்முக்கு ஒரு ரொம்ப லவ்வே கிஸ் பண்ணிட்டு இல்லை வியூ பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. ஓகே சரி ஓகே இது நம்ம சொல்கிறாங்க. நான் ஓகே தான் நான் போவா சொல்கிறாங்க. இப்போ ஓகேவா நீ பயப்படாம போ ஓகேவா சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன். ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் பத்திரம் போ சேஃபாக போட்டே இருக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் போய் ஜிம் மெதுவாக போய் இறங்குறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம் போயிடுறாங்க. காய் பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னா கேட்குறாங்க. எனக்கு புரியலடா ஜேகே லவ் பண்ணுற பையனை சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டேக் போகும்போது என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க பாருடா ஜேகேக்கு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா சரின்னு சொல்லல ஆனால் ஜிம்முக்கு என்ன பிடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருக்கா நீ நம்பினாலும் நம்பட்டே அதை உண்மை சரியா அவன் பார்த்தது என்ன தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ நடந்து சொல்கிறாங்க.
காய்க்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்றாங்க? ஆமா அவன் பார்த்து இருந்தா சரியா கரெக்ட் தான். எல்லாரும் சொல்றது உண்மைதான். அவன் பார்த்தான், நம்ம டீம்ல தான் பார்த்தான். அவன் என்னதான் பார்த்தா சரியா சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றாங்க ஜேக்கோ பார்க்க சரி அவன் என்னதான் பார்த்தா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் வந்து அவன்கிட்ட தான் சொன்னேன் ஜேக்கோ லவ் பண்ண சொல்லிட்டு. ஆனா அவன் சொன்னது எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு எனக்கு அவன் பிடிச்சிச்சு ராய் கூட்டுக்கணும் சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க பாட்டா நான் ஜேக்கேக்கு பிடிச்சது ஜேக்கே பிடிக்கல சரியா. ஜேக்கேக்கும் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சரியா. ஜேக்கே தான் அவன் பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி ஜிம்முக்கு ஜேக்கோ பிடிக்காது சரியா. பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு பிடிக்கும் ஒரு சினியராக பிடிக்கும் சரியா. தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு பிடிச்சது என்னதான் அவன் லவ் பண்ணுறவன் சொல்லிட்டா. அவன் என்ன ரொம்ப சின்சியர் லவ் பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி காசு சொல்லிட்டாங்க. பாதி தெரிஞ்சா ஜேக்கே டிஸ்டாக் ஆகிடுவான் சரியா. அவன் படிக்கணும். ஏன்னா அங்கிள் திருப்ப அவங்க மேலே ஒரு ட்ரீம் வச்சிருக்காங்க. நம்ம மேலே மிடில் கிளாஸ் வாங்க சரியா. நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணுவோம். அதுக்காக தான் எதுவும் சொல்லாமல் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றது உங்களை ஹைட் பண்ணி எதுவும் இல்லை சொல்லிட்டு சொல்றாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்து சொல்றாங்க. நீ வந்து நினைக்கிறேன் நான் அச்சீவ் பண்ண இல்லை அப்படி நினைக்கல. நீ என்ன மாதிரி பார்த்து எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு ஜேக்கே எவ்வளோ பார்த்துட்டு எவ்வளோ பிடிக்கும் சொல்லி தெரியும் சரியா சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது சொல்றாங்க அங்கே பாரு உனக்கு தெரிஞ்சதான் சொல்றாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. ஓகே இதுக்கப்புறம் என்ன தெரியாமல் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்றாங்க. காலேஜில் நெருக்கடிக்கு இது பண்ண மாட்டேன். எனக்கு ஜேகே நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்றாங்க. காய் பார்க்குறாங்க. அப்படின்னா அவனுக்கு அவங்க சொல்றாங்க அவனுக்கு இதை பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் 2 பேர் லவ் பண்ணுறாங்க சொல்றாங்க. அப்போ இப்படியே சொல்றாங்க. நான் இப்படியே சொல்லிட்டு அதிகமாக டைம் பண்ணது அவங்க கூட சரியா. எனக்கு நம்ம காலேஜ் முடிச்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்றாங்க. அப்புறம் காயும் ஓகே சொல்றாங்க. ஃபோன் தான் பக்கம் முடியே தான் யாரும் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. ஃபோனில் வந்துட்டாங்க. ஆனால் காய்க்கு பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். அப்படியே வந்துட்டாரு. இப்போ நம்ம 2 months ஆஃப்டர் இப்படியாக்க ஒரு 1 month 1 month எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே எனக்கு கிராஜுவேட் டேபிள் தான் சொல்றாங்க. ஜிம் டேபிள் டைட்டாக கொடுக்குறாங்க. என்னம்மா சொல்றாங்க அது சொல்றாங்க. நான் மட்டும் சொல்லுவேன் கோச்சு மாட்டேங்க சொல்றாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்றாங்க. அப்பா அம்மா வராங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்பா அம்மா வராங்க. இந்த டைம் நான் எனக்கு ரன்மகான் எல்லாரும் ஃபாரின் போகிற சொல்றாங்க. எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆமா அம்மா சொல்றாங்க நீ செகண்ட் இயர் படிக்க வேணாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சதே போதும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் என் கூட படி சொல்றாங்க. எனக்கு ரன்மகா கிடைக்கிற ஹெல்த் இஷ்யூ வரல சொல்றாங்க. அம்மா எல்லாம் இனிமேல் தனியாக இருக்க வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. நான் இப்போ அங்கே போகிறேன் டேஸ்ட் சொல்றாங்க. செகண்ட் இயர் வந்து ஃபாரின் போய் தான் கண்டிப்பாக கூட போகிறேன் டேஸ்ட் சொல்றாங்க. சும்மா சொல்றாங்க டேக் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சொல்றாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா எங்கே போகிறவங்க மறக்க மாட்டேன் சீக்கிரமா வருவான் டே படிச்சு முடிச்சு கண்டிப்பாக வரேன் டேச்சும் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க வரவில்லை சொல்றாங்க. கண்டிப்பாக வருவேன் எங்கே இருந்தாலும் வருவேன் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே நம்புறேன் ஓகேவா நீ வரதுக்குள்ள நானும் பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி பண்ணுறேன் சரியா சொல்றாங்க. எனக்கு எதுவுமே எல்லாம் கூட பரவாயில்ல ஓகே நீங்கள் மட்டும் வெயிட் பண்ண போதும் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே நான் பண்ணுறேன் ஓகேவா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ் சொல்றாங்க. லவ் டூ மிஸ் யூ சொல்றாங்க. மிஸ் டூ ஜிம் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேம் சொல்றாங்க. ஜிம் டே எடுத்துட்டு மட்டும் டீ கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவும் அதே பேஷனை கிஸ் பண்ணுறாங்க. அவர் அந்த மிஸ் பண்ணுறது அது ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா நான் உங்களோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் சரியா. எனக்கு ஒய்ஃபாக நினச்சிட்டு இருக்கேன் சரியா சொல்லிட்டு நான் ஒய்ஃப் தான் ஜிம் சொல்றாங்க. சரி ஒய்ஃப் தான் அவன் ஹஸ்பண்ட் ஓகேவா என்னோட லைஃப்பில் யாரும் வர முடியாது உன்னோட லைஃப்பில் வேறு யாரும் வர முடியாது சரியா. உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் புரியுதா சொல்லிட்டே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி நான் போய்ட்டு வா சொல்றாங்க. டே பார்க்குறேன் பார்த்து வாழக்கூடாது டே தான் டே சாய் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் மேய்ச்சிட்டு போயிடுறாங்க ஃபாரினுக்கு. இப்போ அப்படியே 4 years ஆஃப்டர் தான் ஓகேவா. இப்போ ஒரு வெட்டிங் சர்ச் காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு பாஸ்ட் ஓகே ப்ரெசென்ட் ஒரு பாஸ்ட் அப்படியே கணக்கு கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சா சொல்றாங்க. சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாரு நீ லவ் பண்ண அதாவது நீ ஜஸ்ட் ஒன்ஸ் இருக்கிற விஷயமா தான் உனக்கு நீ சொல்ல போய் சொன்னா அவன் லவ் பண்ண சொல்லிட்டான் ஓகேவா. இந்த 4 years நான் அவனை புரிஞ்சிருக்கேன் எவ்வளோ சஃபர் தெரியுமா சொல்றாங்க. உனக்கு மேரேஜ் ஆகிட்டு சரியா சொல்றாங்க. இப்போ அங்கே ஜேகே ஓகே ஜேகே கேட்டு பாரு ஆக்சுவலி ஜிமிட்டியோட மேரேஜ் ஓகே வெட்டிங் அவங்களுக்கு மேரேஜ் நம்ம டேவுடைய ரூம் அந்த அவர் ரூமில் இருக்காது அவர் இருக்க ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ தான் நம்ம ஜேகே கேட்குறாங்க மேலே இருக்க ஜிம்மி ஃபோட்டோ பார்த்துட்டாரு. அவரோட அதாவது போகும்போது எப்படி தான் வந்து ஒன்று மேரேஜ் பண்ணி சொல்லி கேட்குறாரு. என்ன ரிஜெக்ட் பண்ணா உன்னை எப்படி போகலான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம ஜேகே டே நடந்ததை சொல்லி பார்க்குறோம். ஃப்ளாஷ்பேக் தான் இதான் ப்ரெசென்ட் இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு ஆமாங்க போகிறோம் குழந்தை வர கொஞ்சம் ஞாபகம் இருக்குல்ல டே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க என்ன அவங்களை ட்ரூ அப்புறம் சொல்கிறாங்க இல்லைடா சொல்கிறாங்க உங்களுக்கு ஜஸ்ட் பிடிச்சிருக்கா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. நீ ட்ரை பண்ண அவன்கிட்ட சொல்லி பார்க்கலாம் ஓகே நக்கல் அவ்வளோ சொல்லிட்டு அவனை பிடிக்குன்னு சொல்லிட்டு அது நீ பண்ணல ஜேகே சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன பிடிச்சி சரியா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க ஆமாம் அவனுக்கு போய் கொட்டை பிடிச்சி சொல்லிட்டு உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ் தெரியும் இப்படினாக்கா காலேஜ் படிக்கும் தெரியும். அப்போ இருக்க ஷாக் ஆகிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஷாக் ஆகிட்டு அப்புறம் அவன் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு சரியா. அவன் வந்து பார்த்து தேவையா ஒன்றும் இல்லை சார் சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் பார்த்து சொல்கிறாங்க அவனை சரியா ரெஸ்பெக்டாக பேசிட்டாங்க. இப்படி சின்ன பையன் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சின்ன பையன் தான் அது சொல்கிறாங்க. அவன் பார்த்து ஒன்று தான் அவன் என்னதான் பார்த்தா என்ன பிடிச்சின்னு சொல்கிறாங்க. கேட்க பார்க்குறாங்க அப்படியா சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ 4 years சொல்கிறாங்க இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண தான் சொல்கிறாங்க. எல்லாமே என் அப்பாவுக்காகவும் என் ஜிம்முக்காகவும் என் ஜிம்முக்காக நிறைய பண்ண நினச்சேன். எனக்கு ஒரு சின்ன பையன் நானே என்கிட்ட எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன். அவனுக்கு எல்லா கிஃப்ட்டும் வாங்கி தருவான். இது நான் தான் ஒரு பெரிய கிஃப்ட் நினச்சிருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு சொல்கிறாங்க. கோயம் தெரிஞ்சு அடிப்பா சரியா உன் பொண்ணு தெரிஞ்சு அதோட அடிப்பா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குற சரி ஓகே உனக்கு வேறு அடிச்சா சொல்கிறாங்க சரி வா சொல்லி போகிறாங்க. இப்போ நம்ம கூட்டிட்டு சரி படிக்க வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து பார்த்துருக்கா அப்போ அவங்க கவனம் போச்சா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இல்லை ஷாக் ஆகிட்டாங்க நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் காய் தவிர பார்த்தீங்கன்னா ஷாக்கு தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க டேவ் ஜிம்மி பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக 2 பேரும் மெச்சூரிட்டி அழகாயிட்டாங்க. பார்க்குறாங்க அப்படியே இருக்காங்க டே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க டே 2 பேர் மாறி பார்த்துருக்காங்க. இப்போ மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணாமல் கேட்குறாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க.
கிம் கைங்க நீ பாசிங்க திரும்பி சொல்லிக்கலாம் சம்மன் கேட்குறாங்க. சம்மன் பார்த்து சொல்கிறாங்க. பாசிங்க நீ கிம் கைங்க திரும்பி சொல்லிக்கலாம் சம்மன் கேட்குறாங்க. சம்மன் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரியாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டீ வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்ல ரொம்ப லவ்வோட ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அதே பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸ்க்கு ஜேக்கோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி சட்டா ஜிம்மோட பேரண்ட்ஸ் டேவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான். இப்போ பற்றி ட்ரெஸ்ஸிங்ஸ் வைக்கிறாங்க. இப்போ டேவோட அப்போ பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க அங்கிள் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துட்டாங்க. எதுக்கு அங்கிள் சொல்கிறாங்க என் பையனுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என் பையனுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. நான் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்டாக உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கோங்க ஃபேமிலியில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கா. சரியா ப்ரௌடாக இருக்கும்னு நினச்சி அப்படி சொல்லிட்டு தேவோட அப்பா சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. தேங்க்யூ அங்கிள் சொல்லிட்டாங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி சொல்லிட்டு தேவோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கம்பெனிக்கு சிஓ ஆயிருக்காரு. இப்போ டேவிட் தங்கச்சி பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரதர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஃபைனலி நம்ம ஜிம்ல பேரண்ட்ஸில் பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க அம்மா பார்த்துட்டாங்க ரொம்ப அழகாக பாசம் சூஸ் பண்ணிக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா ஆமாம் சொல்லிட்டாங்க. கிராண்ட் மதர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. கிராண்ட் இறந்துருப்பாங்க. ஜிம்ல கிராண்ட் இறந்துட்டாங்க. கிராண்ட் வந்து இப்போ கொஞ்சம் அப்படின்னாக்கா ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டாரு. வீட்டில் தான் இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபாவும் சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா அப்பா பார்த்துக்கலாம் சார் சொல்கிறாங்க. ஓகே ஜிம் ஓகேம்மா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எடுக்க போகிறாங்க. இதுக்கு ஜிம் ஜிம்முக்காக தானே வீட்டை வாங்கியிருப்பாங்க ஓனா. எனக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டாரு. ஜிம்முக்காக ஒரு வீட்டை ட்ரீம் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே இருக்க போகிற சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ட்ரீம் ஹவுஸ் அதே சொல்கிறாங்க. ட்ரீம் ஹவுஸ் அம்மா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேவ ஜிம் காலேஜ் படிக்கும்போது யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துருப்பாங்க காலேஜ் டெரஸில். அதுக்கப்புறம் காலேஜில் பேக் யாரில் சொல்லிட்டு அப்படி தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது எல்லாத்தையும் தேவையில்லை அழகாக வீட்டில் மெமரபுளாக செட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே இப்போ வாலோடையே எல்லாம் வாலி செட்டாக நம்ம பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் வாலோட ஹெச்டி மாதிரி அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜிம் போய் டேபிள் எப்படி பண்ணுறாங்க. தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க பார்க்குறேன் அப்படியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ சீனியர் சொல்லிட்டாங்க. சீனியரில் டே சரியாக சொல்லிட்டாங்க. ஓகே லவ் யூ டே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் ஜிம் டே பார்க்குறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. 4 இயர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிக்க சரியாக சொல்லிட்டாங்க. சரி அதுக்கு சொல்லிட்டாங்க. மொத்தமாக எடுத்துக்கிறேன் பா சொல்லிட்டாங்க. டே டேடாக சொல்லிட்டாங்க. அதாவது ரீசன் சொல்கிறா சரியா பா டே கூட்டி போகிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க பா சொல்லிட்டு இதை கூட்டி போய் ஜிம் புஷ் பண்ணிட்டாங்க. பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. டே எதுவும் பண்ண டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு போகணும் வேறு எதுவுமே வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அவ்வளோ மிஸ் பண்ணக்கா சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டேவ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறாங்க எனக்கு நீ எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் நான் எவ்வளோ ஒர்க் பண்ண சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் பண்ணியிருந்தா கூட லவ் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கூட குறையில சரியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது போதும் ஓகே ஏதாவது ட்ரூ லவ் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. என் லைஃப்பில் நீ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் சரியாக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எதிர்பார்க்க நேரத்தில் வந்து ஒரு கிஃப்ட் எனக்கு விட்டே சொல்கிறாங்க. கிஃப்ட் எப்பவும் பத்திரமா இருக்கும் எங்கள் லைஃப்பில் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு கால் கிஃப்ட் சரியாக பத்திரமா வச்சு பண்ணிட்டு ஜிம் கிஃப்ட் கட் பண்ணுறாங்க. ஜிம் அதிகம் பண்ணுறாங்க. உங்களை அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. இதெல்லாம் ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு பிடிச்சிக்க நம்பர் ஓகே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சலாம் ஓகே பிடிக்கலாக்க சாரிடா ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் 1 வீக் ஊருக்கு போகிறேன் ஓகே. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இன்ஸ்டாலாம் பெண்டிங் வச்சுக்கோ அதை போட்டுருந்தேன் ஓகேவா. அது வரைக்கும் மிஸ் யூ பாய் லவ் யூ ஆல் ஓகேவா.